पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोहशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं सङ्गचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो ह्येषः स वो व्यात्सितविमलतनुः योगतो योगयुक्तः योगतो योगयुक्तः। ॐ अथ योगानुशासनम्। अनुभूतविषया सम्प्रमोषः स्मृतिः अभ्यासवैराग्याभ्यां तन्निरोधः। तत्र स्थितो यत्नोऽभ्यासः स तु दीर्घकालनैरन्तर्यसत्कारासेवितो दृढभूमिः। द्रष्टानुश्रविकविषयवैतृष्णस्य वितृष्णस्य வசீகாரசஞ்ஞா வைராக்கியம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாதஞ்சல யோக சூத்திரத்துல முதல் பாதம் சமாதி பாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சமாதி பாதத்துல என்ன பார்த்துருக்கோம்? அபியாச வைராக்கியாபியாம் தன்னிரோதா முக்கியமானது 12வது சூத்திரம். அந்த அபியாசம்னா என்ன? அபியாசம் வைராக்கியம் இரண்டினாலும் சித்தத்தினுடைய விருத்திகளை நிரோதம் செய்ய முடியும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தத்திரஸ்திதவ் எத்தனோ அபியாசா. தத்திரஸ்திதவ் அப்படின்றதுக்கு அர்த்தம் தான் தான் அப்படின்னு தன்னுடைய சுரூபத்தில் நிற்றல். அந்த சுரூபத்துல நிக்கிறதுக்கு தத்தா திருஷ்டிக்கு சுரூப்பே அவஸ்தானம் பார்த்தோம்ல, அந்த சுரூபத்துல நிக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணப்படுதோ, என்ன எஃபோர்ட், ஏதாவது ஒரு சாதனத்தை எடுத்துக்கிட்டு அந்த சித்த விருத்திகள் எல்லாத்தையும் நிரோதம் பண்றதுக்கான எஃபோர்ட் நம்ம போடுவோம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஓங்கார அபியாசத்தை பண்றோம்.
சும்மா லைட்டா பண்றோம், ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி கொஞ்சோண்டு பண்றோம், ஒரு 25 நிமிஷம் பண்றோம். அப்போ இந்த எத்தனை அபியாசம் வந்து முயற்சி, அந்த முயற்சி வந்து சித்தவிருத்தியை நிரோதம் பண்றதுக்காக ஃபுல் டைம் முயற்சியோடு வீரியத்தோடு உற்சாகத்தோடு செய்யப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் அபியாசம் அப்படின்னு பேர். அப்ப அந்த அபியாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது இன்னைக்கு சூத்திரம் நம்ம நேத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். சது சது தீர்க்க கால நைரந்தரிய சத்கார ஆசேவித்தோ திருடபூமி அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த அபியாசம் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா தீர்க்க காலம் பண்ணணும். சது தீர்க்க காலக, அந்த அபியாசம் ஒரு நாள் 2 நாள்ல முடியாது, தீர்க்க காலம் பண்ணணும். சரி, அதுக்கப்புறம் தீர்க்க காலம் இல்லாம வேற என்ன இருக்கணும்? நிரந்தரமா இருக்கணும், தொடர்ந்து கண்டினியூஸா இருக்கணும், ஒரு நாள் கூட விட்டு போக கூடாது. இப்ப நான் ஓங்கார அபியாசத்தை டெய்லி நான் பண்றேன், பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா லீவு நாள் விட்டோம்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 6:30 மணிக்கு நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு அஷ்டமி, அதுக்கப்புறம் சதுர்தசி, அமாவாசை, பிரதமா இதெல்லாம் வரும்போது 3 நாள் லீவ் விட்டுருவோம். அபியாசத்துக்கு லீவ் அபியாசத்துக்கு லீவ் விட்டுட்டு வேற ஏதாவது காரியம் பண்ணும். ஏதாவது ஆடு மேய்க்கிறவன் இருந்தாலும் ஆடு ஒழுங்கா போகும், மேய்க்கிறவன் இல்லை அப்படின்னா ஆடுங்கெல்லாம் அது பாட்டுக்கு போயிடும். ஆடு மாடு மாதிரி நம்ம எல்லாம் டிசிப்ளினே இன்னும் வராது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ அபியாசத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயம் அந்த அபியாசத்தை வந்து பாத்தீங்கன்னா முறையா பண்ணணும், விட்டுறவே கூடாது, தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. தைலதார மாதிரி பண்றது, அதுக்கு பேரு நைரந்தரியம்னு பேரு. நிரந்தரஸ்ய பாவம், நிரந்தரமா பண்ற தன்மைக்கு பேரு நைரந்தரியம் அப்படின்னு பேரு. கூட வந்து பாத்தீங்கன்னா சத்காரம், அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இப்ப விசாரம். சத்காரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ், தீர்க்க காலம் பண்ணணும், நிரந்தரம் பண்ணணும். அது கூட வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மருந்து சாப்பிட்றதா இருந்தாலும் ஆயுர்வேதத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா 81 விதமான அனுபானம்னு சொல்லுவோம். எந்த ஒரு மருந்து எடுத்தாலும் சுடுதண்ணியில குடிக்கணுமா மருந்தை, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலோட சேர்த்து குடிக்கணுமா, இல்ல தேனோட வந்து சூரணத்தை கலக்கி குடிக்கணுமா, அப்படின்னு நிறைய வெரைட்டியா வந்து பாத்தீங்கன்னா 81 விதமான அனுபானங்கள்னு சொல்லியிருக்கு. மருந்த எதோட சேர்த்து சாப்பிட்டா பலன் கிடைக்கும். சில மருந்து வந்து பாத்தீங்கன்னா தண்ணியோட கலக்கணும், சில மருந்தை வந்து மோரோட கலக்கணும், சில மருந்தை வந்து பாத்தீங்கன்னா வெண்ணெயோட கலக்கணும், சிலத நெய்யோட கலக்கணும், சிலத தேனோட கலக்கணும். இது மாதிரி நிறைய சொல்றதுல 81 விதமான அனுபானம்னு பேர், அதுக்கு பேர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தீர்க்க காலம் நிரந்தரம் ஒரு அபியாசத்தை பண்றீங்க, ஓங்கார அபியாசத்தை பண்றீங்க. அப்படி பண்ணும்போது கூட வந்து அனுபானம் கூட என்னெல்லாம் சேர்த்துக்கணும், எதோட சேர்ந்து இந்த மருந்து ஓங்கார அபியாசத்தை எடுக்கணும் அப்படின்னு கேள்வி வரும்போது 4 கண்டிஷன் வருது அனுபானம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தபசா, தபஸ் சொல்லியாச்சு. 3 விதமான தபஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, தபஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு அடுத்த 79வது பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 78வது பேஜ்லயே கொடுத்துருப்பாரு. 78, 77 கொடுத்துருப்போம் பாருங்க, பேஜ் மாத்தி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இந்த பார்ட்ல வரணும், இந்த சூத்திரத்துல வரணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, தபஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான தபஸ். தபஸ்னா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரிய சம்யம பூர்வகம் சரீர பீட்டனம் தபஸ். இந்திரிய சம்யம பூர்வகம், இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த சரீரத்தை நீங்க என்ன மாதிரி ஃப்ரை பண்றீங்களோ, பீட்டனம் கொடுக்குறீங்களோ, கிளேஷப்படுத்துறீங்களோ, துக்கப்படுத்துறீங்களோ, அதுக்கு பேரு தபஸ் அப்படின்னு பேரு. எதை முன்னிட்டு? சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். ஏன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் ஃபியூயல் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போறதுக்கு, டேட்டாஸ் எல்லாம் உள்ள போறதுக்கு காரணமா இருக்கு, வாசலா இருக்கு. அப்ப அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு நான் எதையெல்லாம் கொடுக்காம இந்த சரீரத்தை வந்து பாத்தீங்கன்னா வருத்தரணும், ஃப்ரை பண்றணும், அதுக்கு பேரு தபஸ் அப்படின்னு பேரு. அதனாலதான் லட்சணம் சொல்லும் போதே சொல்லியிருக்கு என்ன, தப இந்திரிய சம்யம பூர்வகம் சரீர பீட்டனம். இந்திரிய சம்யம பூர்வகம், இந்திரியங்களை நிரோதம் பண்றத முன்னிட்டு சரீரத்தை வந்து பீட்டனம்னா என்ன அர்த்தம்? வருத்துதல் எதுவோ அதுக்கு பேரு தபஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த தபஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 விதமா வந்து பாத்தீங்கன்னா கீதால வந்து சொல்லப்பட்டிருக்கு. 17வது சாப்டர் 14, 15, 16 3 ஸ்லோகம். 17th சாப்டர்ல 3 விதமான தபஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. உங்க புக்ல நான் வந்து பேஜ்ல கொடுத்துருக்கேன், பாத்தீங்கன்னா தெரியும். தேவ த்விஜ குரு பிராக்ய பூஜனம் சௌச்சம் ஆர்ஜனம், சௌச்சம் ஆர்ஜவம் இருக்கணும் ஜி, விட்டு போயிருக்கு. ஆர்ஜவம் தமிழ்ல கரெக்டா இருக்கு,
சம்ஸ்கிருதத்துல ஆர்ஜனம் இருக்கு, ஆர்ஜவம். தேவ பித்ரு குரு பிராக்ய பூஜனம் சௌச்சம் ஆர்ஜவம் பிரம்மச்சரியம் அஹிம்சாச்ச ஷரீரம் சாரீரம் தப உச்சியதே. 17th சாப்டர்ல 14th ஸ்லோகால பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. சரீரத்துல பண்ணக்கூடிய தபஸ் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவதைகளுக்கு பாத்தீங்கன்னா பூஜை பண்றது, ஈஸ்வர பூஜை, டெய்லி நித்தியம் ஈஸ்வர பூஜை ஏதோ வச்சுக்கிறோம் அப்படின்னா அது சரீரத்தினால செய்யக்கூடிய தபஸ். அது மட்டும் இல்ல, த்விஜ பிராமண பூஜனம், பிராமணர்களுக்கு பண்ணக்கூடிய பூஜா. அப்புறம் குருநாதருக்கு பண்ணக்கூடிய சேவை, அதுதான் பூஜா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிராக்ய பூஜனம், புத்திசாலிகளா அறிவாளிகளா நிறைய பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் பண்ணக்கூடிய பூஜைகள். கூடவே சரீரத்தை சுத்தமா வச்சுக்கிறது, சௌச்சம்னா சுத்தமா வச்சுக்கிறது. கூட பாத்தீங்கன்னா ஆர்ஜவம், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டா நடந்துக்கிறது. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒளிஞ்சு மறைஞ்செல்லாம் காரியம் பண்ணக்கூடாது. போல்டா பாத்தீங்கன்னா எதை பண்ணாலும் ஒளிவு மறைவு இல்லாம நேர்மையா இருக்கணும். அதுக்கு பேர் ஆர்ஜவம்னு பேரு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியம் சரீரத்தினால நேற்று நான் சொல்லியிருக்கேன், 8 விதமான மைத்துன வரிஜிதம் பிரம்மச்சரியம். 8 விதமான மைத்துனங்கள் இல்லாம சேர்க்கை இல்லாம இருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் பிரம்மச்சரியம். கூடவே அஹிம்சா, எந்த உயிர்களையும் கொல்லாமை, எந்த உயிர்களையும் பாத்தீங்கன்னா கொல்லாமல் இருக்கிறதுக்கு பேரு அஹிம்சா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா சாரீரம் தப உச்சியதே, இது எல்லாத்துக்கும் பேரு சரீரத்தினால செய்யக்கூடிய தபசு. அப்ப தேவ பூஜனம், அப்புறம் த்விஜ பிராமண பூஜனம், அதுக்கப்புறம் குரு பூஜனம், அதுக்கப்புறம் புத்திசாலிகள் நல்ல பெரியவங்க இருக்காங்கல்ல ரிஷிமார்கள், அவங்கள பூஜை பண்றது. அதுக்கப்புறம் சௌச்சம் சுத்தம், அதுக்கப்புறம் ஆர்ஜவம் நேர்மையா இருக்கிறது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறது. அதுக்கப்புறம் பிரம்மச்சரியம், அதுக்கு அஹிம்சா. இது எல்லாத்துக்கும் பேர் பாத்தீங்கன்னா 8த்துக்கும் பேரு ஷரீர தபம் அப்படின்னு பேர், சரீரத்தினால பண்றது. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா என்னது, வாக்குக்கு தபஸ் அப்படின்னு சொன்னா 3 காயம் இருக்கு, காயா வாச்சா மனசா. காயத்துக்குன்னு சரியா சொல்லியாச்சு. வாக்குக்கு என்ன தபசு, அனத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரியஹிதம் செய்யது சுவாத்தியாய அபியசனம் செய்வ வாங்மயம் தப உச்சியதே. 17வது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகம். அனுத்வேகரம், அதாவது எந்த உயிர்களுக்கும் பாத்தீங்கன்னா துக்கம் கொடுக்காததா இருக்கணும், அப்படிப்பட்ட வாக்கியத்தை பேசுறது. கூட பாத்தீங்கன்னா சத்தியம் இருக்கிறது. கூட பிரியம் ஹிதம் செய்யது, எது பிரியமானதாக பிரியமா இருக்கணும், அதே நேரத்துல ஹிதமா இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சத்தியமா இருக்கணும். இப்படிப்பட்ட வாக்கியம் எந்த உயிர்களையும் ஹர்ட் பண்ணாம இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட வாக்கியங்களை பேசுறது பாத்தீங்கன்னா வாக்கு தபசு அப்படின்னு பேர். கூட என்ன இருக்கணும், சுவாத்தியாயம். இப்ப சுவாத்தியாயம் பண்றோம்ல, இப்ப எங்க விவகாரம் பண்ண வருதோ அப்பதான் பாத்தீங்கன்னா ஹர்ட் பண்ண வேண்டியிருக்கு, கோவப்பட வேண்டியிருக்கு. இப்ப யாராவது இன்னைக்கு காலையில் ஒரு அம்மா பேசினாங்க. அம்மா பேசும்போது பாத்தீங்கன்னா ஒர்க்கே பண்ணாம பாத்தீங்கன்னா கேள்வியா கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும், ரொம்ப எலாபரேட்டா பேசிக்கிட்டே இருக்கும். ஒன் சைடு மட்டும் பாத்தீங்கன்னா காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆப்போசிட்ல காரியம் பண்ணாம கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஐயோ படி ஒர்க் அவுட் பண்ணுங்க. திரும்ப கேள்வி கேட்டா அப்ப என்ன பண்ண வேண்டிய, டீச்சர் பாத்தீங்கன்னா பெரம்பு எடுத்து அடிக்கிற மாதிரிதான், தலையிலேயே குற்றுவாங்க. அது மாதிரி நம்மளும் பாத்தீங்கன்னா சில சமயம் பண்ண வேண்டியிருக்கு. இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா சமாதி அபியாசத்துல இருக்கிறவனுக்கு இதெல்லாம் விக்னம். இப்ப அதான் சொன்னேன்ல, நான் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு பொறுப்பு எடுத்துட்டு ஆச்சாரியார்னு ஒரு போஸ்ட்ல இருக்கேன் அப்படின்னா லீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், குச்சி எடுத்துட்டு அடிக்கதான் வேணும் சில சமயம். அப்ப அது மாதிரி கடுமையா பேச வேண்டியிருக்கும் சில சமயம். இத பொறுப்பு இல்லைன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஆச்சாரியார் இல்லை, நான் ஆச்சாரியார் இல்லை, குரு இல்லை, ஒண்ணும் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா போய் எங்கேயாவது ஓரமா உட்காந்துருக்கோம். ரோட்ல யாரு என்ன பண்ணாலும் நமக்கு கவலை இருக்காது, யாரையும் எதுவும் சொல்ல வேணாம், கடுமையா பேச வேணாம், எதுவுமே நடக்காது. அப்ப ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் போது பாத்தீங்கன்னா சமாதி சம்பவிக்குமான்னு கேட்டீங்கன்னா சமாதி சம்பவிக்காது. அதாவது நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாடம் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா பாடம் எடுக்கும் போது நிறைய விற்த்திகள் இருக்குல்ல, சாஸ்திர விற்த்திகள் நிறைய இருக்குல்ல. இப்ப நான் நிதித்தியாசனத்துக்கு போறேன் அப்படின்னு சித்த விருத்தி நிரோதம் பண்ண போறேன் அப்படின்னு உட்கார்ந்தேன்னா பாடம் எடுக்க முடியாது. பாடம் எடுத்தா இது முடியாது. அதனாலதான் நம்ம சொல்றோம் நிஷ்டைக்கு போறதுன்றது பாத்தீங்கன்னா டோட்டல் வேற. சமாதி அபியாசம்ன்றது வாக்கு தபசுன்றது நான் ஏற்கனவே சொன்னேன், யோகசிய பிரதமம் துவாரம் வாங் நிரோதம். யோகத்தோட முதல் ஸ்டெப். நீங்க சமாதி அபியாசத்துல முதல்ல நுழையிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றது, ப்ரீச்சிங்ல இருந்து எல்லாத்தையும், கிளாஸ் எடுக்கிறது, டீச்சிங் பண்றது, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ உபதேசம் பண்றது, மற்றவங்களுக்கு இதை பண்ணி இதை பண்ணாதுன்னு சொல்றது எல்லாம் விட்டு போயிடும். விட்டுட்டு பாத்தீங்கன்னா சமாதி அபியாசத்துல. அதனாலதான் நம்ம ரமண பகவான்லாம் ரொம்ப ஸ்துதி பண்றோம். ஏன் அப்படின்னு கேட்டா எதை கேட்டாலும் அவர் எதுவும் பதில் சொல்ல மாட்டார்ல.
தேமேன்னு உட்கார்ந்துருப்பார். லெஃப்ட்ல போகணும்னு சொல்ல மாட்டேன், ரைட்ல போகணும்னு சொல்ல மாட்டேன், ஸ்ட்ரைட்ல போகணும்னு சொல்ல மாட்டேன். அவர் பாட்டுக்கு இருப்பார், நீ எந்த பக்கம் வேணா போய்க்கோ, எந்த பக்கம் வேணா போ, எதை வேணா பண்ணு, எனக்கு அதை பத்தி இதே இல்லை, அக்கறையே இல்லை அப்படின்னு இருந்தா என்கிட்ட நிஷ்டையில இருக்கிறது. நிஷ்டையில இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயங்களும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து வச்சிருந்தாலும் டிஸ்டர்ப் ஆயிடும். ஆனா தபஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னது, தபஸ் பண்றோம் அப்படின்னா இந்த காரியத்தை பண்ணி ஆகணும், யாரையும் பாதிக்காம யாரையும் ஹர்ட் பண்ணாம என்ன பண்ணணும். வாக்கியம் ஒரு டீச்சர் பண்ண முடியுமா? 4ஆம் கிளாஸ் டீச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, மேக்ஸ் டீச்சர் இருக்காங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா டேபிள்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணி சொல்லு, கண்டஸ்டம் பண்ணி சொல்லுனா தப்பா சொல்லிட்டு இருப்பாங்க. டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரம்பு எடுத்து அடிப்பாங்க. எதுக்காக அடிப்பாங்க? நமக்கு ஒரு டீச்சருக்கு ஏதாவது விரோதம் இருக்கா? ஒன்றும் இருக்காது. பிடிச்சி நல்லா கிள்ளுவாங்க, தொடைய பிடிச்சி கிள்ளுவாங்க. என்னோட கணக்கு டீச்சர்லாம் எனக்கு தெரியும் நல்லா. ஐயோ, இன்னும் கூட அந்த சென்சிட்டிவான அந்த தொடையில பிடிச்சி கிள்ளுவாங்க. ஐயோ வலிக்கும், ஐயோ 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 குதிப்போம். நம்ம கணக்கு டீச்சரை பார்த்தாவே பிடிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிள்ளுவாங்களே, அடிப்பாங்களே அப்படி. நமக்கும் அவங்களுக்கு ஏதாவது இருக்கானா? ஒரு இதுவும் இல்லை, பசங்க நல்லா படிக்கணுன்றதுக்காக. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் ஹிதமா தம்பி இப்படி பண்ணு தம்பி, எத்தனை வாட்டி சொல்றது? 4 வாட்டி சொல்லுவாங்க, 5ஆவது வாட்டி டம் டம்னு 2 கொட்டு கொட்டுவாங்க. இதான் நடக்கும். அப்ப ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க சமாதி அபியாசத்துக்கு போக முடியாது. சமாதி அபியாசம் போகும்போது எந்த விஷயத்திலையும் உங்களுக்கு யாரையும் ஹர்ட் பண்ண வேணாம். அதை காட்டிலும் வந்து பேசாம இருக்கிறது, மௌனமா இருக்கிறது, எது நடந்தாலும் மௌனமா இருக்கிறது. இல்லை அப்படின்னா ஏதாவது ரொம்ப அவசியமானதை மட்டும் பேசுறது. அது மாதிரி இருந்தா இதா இருக்கும். அது ஹிதமா இருக்கணும், சத்தியமா இருக்கணும், அதே மாதிரி பிரியமா இருக்கணும். 3 கண்டிஷன் சொல்றாரு. பேசுறதுல சத்தியம் இருக்கணும், சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஹிதம் இருக்கும், பிரியம் இருக்காது. சில இடத்துல பிரியம் இருக்கும், ஹிதம் இருக்காது. இன்னொருத்தருக்கு ஹிதம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண வேண்டியிருக்கும், பிரியத்தை விட்டுதான் ஆகணும். ஹிதமாவும் இருக்கணும், பிரியமாவும் இருக்கணும். நிறைய பேர் இப்ப வந்து நிறைய என்கிட்ட பேசுறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாதி பேர் போய் பேசுறாங்க. நிறைய பேரை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாள் நேற்று ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு சாமி வந்தார், அப்படியே தேனொழுங்கா பேசுறாங்க, அப்படியே தேனொழுங்கு உள்ள போய். அப்ப பொய்ய பேசுறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி கவர் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமையா பேசுற மாதிரி ஏமாத்துறாங்க. ஆனா உள்ளுக்குள்ளார ஒண்ணு, அது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியம் பேசல. என்ன பண்றாங்கன்னு எதிர்க்க இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரியமா பேசுறது. ஆனா அது ஹிதமானு கேட்டீங்கன்னா எங்க சத்தியம் இல்லையோ அங்க வந்து ஹிதம் இருக்காது. பிரியமா பேசுறவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. சோப்பு போட்டு நல்லா நல்லா பவுடர் வச்சு ஒத்தி எடுக்கிற மாதிரி, குழந்தைங்களுக்கு இந்த ஒரு ஸ்பாஞ்சில் வந்து பவுடர் வச்சு ஒத்தி எடுக்கிற மாதிரி பேசுவாங்க. ரொம்ப சாஃப்டா பேசுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ளார சத்தியம் இருக்காது, ஹிதம் இருக்காது, பிரியம் இருக்கும். அப்ப பிரியமா பேசுறது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டா இல்ல. உலகத்துல காரியம் சாதிக்கிறதுக்காக நிறைய பேர் பிரியமா பேசுறாங்க, அப்படி இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்தியம் இருக்கணும், சத்தியத்தோட ஹிதம் சேரணும், ஹிதத்தோட பிரியம் சேரணும். இந்த விதமா இருந்துகிட்டு யாரையும் ஹர்ட் பண்ணாம வாக்கியம் எது இருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வாங் தபஸ். கூடவே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா சுவாத்தியாயம். இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல ஒரு கிரந்தத்தை, மோட்ச சாதனமா இருக்கக்கூடிய கிரந்த அபியாசம். சுவாத்தியாயம்ன்றதுக்கு அர்த்தம் உபனிஷதங்களையும் பகவத்கீதையையும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த யோக சாஸ்திரத்தையும் டெய்லி அத்தியனம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம். அது வந்து பாத்தீங்கன்னா வாக்குக்கு தபசு. கூட வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம் அபியசனம் செய்வ வாங்மயம் தப்ப உச்சதே. இந்த சுவாத்தியாயத்தை வந்து டெய்லி அபியாசம் பண்றது. நித்தியம் பண்றோமா? இப்போ நம்ம டெய்லி காலையில எழுந்திரிச்சோன்னு இதை படிக்கிறோம். அப்ப டெய்லி இந்த பாட்டத்தை படிக்கிறதுன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு தபசு, வாங்மய தபசு. இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறது வாக் தபசு பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் என்ன பண்ணணும், டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த சூத்திரத்தை வாசிச்சு விடணும். உபனிஷத்தை பாராயணம் பண்ணணும், பகவத்கீதை பாராயணம் பண்ணணும், நித்தியம் வச்சுக்கணும் கொஞ்சம். அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா வாக் தபசு நடந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 17, 16, 15, 16 சொல்றேன். 17ல 16வது ஸ்லோகம் தமிழ்ல எழுதும் போது அது 15 போட்டு இப்ப 16 செக் பண்ணி. மனசோட தபசுனா என்ன சுவாமி அப்படின்னும் போது மனப்பிரசாத சௌமியத்துவம். மனப்பிரசாத சௌமியத்துவம், மௌனம், ஆத்ம வினிகிரஹா, பாவ சம்சுத்தி இத்யேதது தபோ மானசமுச்யதே. தபஸ் வந்து பாத்தீங்கன்னா மனோ தபஸ் என்னப்பா அப்படின்னா மனப்பிரசாத. பிரசாதம் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன்ல, பிரசாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மன தெளிவு. பிரசாதம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா திருப்திக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம்னு பேர். போதும் சாமி அப்படின்ற எண்ணம். அந்த போதும்ன்ற எண்ணம் வந்துச்சுனாவே உங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா பிரசன்னமா இருக்குன்னு அர்த்தம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசை வச்சுக்கணும், போதும் போதும் போதும், என்ன கிடைச்சாலும் போதும் அப்படின்ற எண்ணத்தை வச்சுக்கிறது.
ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சௌமியத்துவம். சௌமியத்துவம்னா மனசு சில பேருக்கு வந்து எதுவும் வேணாம்னு சொல்லும், சூம்பி போய் கிடக்கும். மனசை வந்து சூம்பி போயிருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி வாடி வதங்கி போயிருந்துச்சுன்னா அது இல்லை. மனசை எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பிரசன்னமா வச்சுக்கிறாங்க, நல்லா பிரைட்டா வச்சு. அதுக்குதான் ஈஸ்வர பூஜை, கோயிலுக்கு போறது, நல்ல கிரந்தங்களை வாசிக்கிறது, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா சோர்ந்து போகாம வச்சுக்கிறதுக்காக தான் பண்றது. அதனால மன சௌமியத்துவம். அதுக்கப்புறம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா மௌனம், மௌனத்தை அனுஷ்டானம் பண்றது. வாரத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாள் லீவ் விட்டோம் அப்படின்னா, பௌர்ணமி, அமாவாசை, என்னைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணுங்க, இன்னைக்கு ஃபுல்லா மௌனம். ஒரு ஃபேமஸான சுவாமி இருந்தார், மடாதிபதி, பெரிய மடாதிபதி. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா மௌனம். மௌனம்னு சொல்லிட்டு எதுக்கு வெளியில வர, மௌனம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் செய்கையிலேயே பேசி காட்டிட்டு இருக்காரு. என்ன பண்றது, மௌனம்னா ரூமை லாக் பண்ணி, ரூமை லாக் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கால அபியாசிகள் ரூமை லாக் பண்ணிட்டு எந்த விவகாரங்களும் பண்ணாம இந்த வாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் கொடுக்குறது, இதான் மௌனம். இந்த எழுதி காட்டுறது, செய்ஸ்டைல வந்து பாத்தீங்கன்னா இப்படி இப்படி எல்லாம் பண்றது, இதெல்லாம் மௌனம் இல்லை. அப்ப மௌனம்ன்றதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, காலையில இன்னைக்கு மௌனம் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அடுத்த நாள் காலையில தான் இந்த ரூமை வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணணும். ஃபுட்டை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மினிமமா வச்சுக்கோங்க, வேற யாரோட எந்த விவகாரத்தையும் விட்டுருங்க. மௌனமா சுவாபாவிகமா இருக்கலாம். விவகாரத்தை விட்டுட்டு மௌனம் இருக்கலாம். விவகாரத்தை வச்சுக்கிட்டு நீங்க மௌனம் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்ப விவகாரம் முன்னாடி வந்து நிற்கும். அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கோம், இப்படி எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்க வேண்டியதுதான், இல்லைன்னா பேப்பர்ல எழுதி எழுதி காட்டிட்டு இருக்கணும். அந்த மௌனம் ஸ்லாக்கியம் இல்லை, சாஸ்திரத்தை நின்றாது. அப்ப மௌனம் பண்ணணும். மௌனம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம வினிகிரக கூட வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் பண்றது. இந்திரியங்களை நிரோதம் பண்ணீங்கன்னா மனசுக்கு என்ன ஆகாது, விஷயம் போகாது இல்லை. அப்ப அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ரூமை லாக் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளார இருக்கீங்க 8 மணி நேரம், 24 மணி நேரம் நான் வெளியில வரமாட்டேன். 6 to 6, இன்னைக்கு காலையில 6 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நாங்கெல்லாம் எப்படி இருக்கோம் தெரியுங்களா, நாளைக்கு மௌனம்னா இன்னைக்கு சாயந்தரம் நைட்டு வந்து ஒரு 8 மணி 9 மணிக்கு ரூமை லாக் பண்ணிடுறேன், அவ்வளவுதான். ஒரு நைட் ஃபுல்லா அப்படியே ரூம்லயே இருப்போம். மறுநாள் காலையிலேயே அப்படியே போகும், நாள் ஃபுல்லா போகும். அதுக்கப்புறம் நைட்டும் போகும். அப்ப 2 நைட்டு வந்துடும், ஒரு ஃபுல் டே வந்துடும். அப்போ 2வது நைட்டு முடிஞ்சதுக்கு பிறகுதான் காலையில 6 மணிக்கு ஓப்பன் பண்ணி 7 மணிக்கு ஓப்பன் பண்ணி வெளியில வர்றேன். அப்போ அது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும், சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு நடக்கிற ஃபீடிங் வந்து பாத்தீங்கன்னா நின்றும், இந்திரிய நிகிரகம் வந்துடும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா மனசு எப்படி இருக்கும், அந்த ஒரு நாள் எந்த இதுவும் இல்லாம நீங்க சுவாத்தியாயத்தையும் ஒரு பிராணாயாமத்தையும் ஒரு ஜபத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மனசு பிரசன்னமா இருக்கு. ஏன்னா எந்த ஒரு இன்ட்ராகேஷனும் இல்லைல்ல, வெளியில இருந்து எந்த விஷயங்களோட சம்பந்தம் இல்லாம இருக்கு. அந்த இடத்துல மௌனமும் இதுக்கு. அப்போ 2 நைட்டு ஒரு டே ஃபுல்லா மௌனமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆத்ம வினிகிரகம் வந்துடும், சௌமிய மனசௌமியம் வந்துடும், மனசு வந்து பாத்தீங்கன்னா தெளிவாயிடும், மனப்பிரசாதம் சம்பவிச்சிடும், ரொம்ப சௌமியமா இருக்கலாம். கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றது, நீங்க வெளியில வந்து எவ்வளவு வேணா இருந்துக்குங்க, எந்த காரியத்தை வேணா பண்ணுங்க, முக்கியமானது மனசுல என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா பாவ சம்சுத்தி. இதை ஹைலைட் பண்ணிக்கங்க. மொத்த பகவத்கீதையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாவ சம்சுத்தியை தான் சொல்லுது. யோக சூத்திரத்துல நம்ம பிரதானமா வந்து இதைதான் நம்ம சொல்றோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்றீங்களா, இல்ல வந்து தியானம் பண்றீங்களா, இல்ல பூஜை பண்றீங்களா, யாகம் பண்றீங்களா, பெரிய அன்னதானம் பண்றீங்களா, எதை வேணாலும் பண்ணிக்கங்க, பின்னாடி பாவம் சரியில்லை அப்படின்னா பாவத்துக்கு என்ன சொல்றோம், இன்டென்ஷன். உள்ளுக்குள்ளார ஒன்ன வச்சுக்கிட்டு வேற எதையோ உத்தேசம் பண்ணி வெளியில வந்து வேற ஒன்ன பண்றீங்க அப்படின்னா மொத்தமும் ஃபெயிலியர் ஆயிடும். அசுரர்கள் பண்ணாத தபஸை வந்து தேவர்கள் பண்ண முடியாது. அசுர தபஸ் நம்ம சொல்றோம்ல, சொல்லும் போதே அசுர தபஸ்ன்னு சொல்றோம். அப்ப அசுரர்கள் வந்து பண்ணக்கூடிய தபஸ் வந்து ரொம்ப கடுமையா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ளார இருக்கிற பாவம் என்னது, பாவ சுத்தி இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிவபெருமான்ட்டே வந்து பாத்தீங்கன்னா வரத்தை வாங்கி சிவன் தலையிலே கை வைப்பாங்க. அப்ப பாவ சுத்தி இல்லை, காமம் குரோதம் எல்லாம் உள்ளுக்குள்ளார இருக்கும். அப்படி இருந்துகிட்டு தபஸ் பண்ணுனா வந்து பாத்தீங்கன்னா அந்த தபஸ் வந்து உங்களுக்கு பலன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜசம் தாமசமா தான் பலன் போகும். அதனால்தான் முக்கியமா நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடியே அந்த காரியம் எதற்காக பண்றோம் அது ரொம்ப கிளியரா இருக்கணும். அந்த கிளியரா வச்சுக்கிட்டு பாவத்தை, அப்பதான் பாவ சுத்தி நடக்கும். பாவ சுத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்க என்ன வேஷம் போடுறீங்கன்னு, வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது உள்ள என்ன நினைக்கிறீங்கன்னு. ஆனா உள்ள இருக்கிறவன் பார்ப்பான், பாவகிராஹி ஜனார்தனஹா. ஜனார்தனன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா எங்க இருக்காருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை சித்தஸ்ய வாசுதேவா. சித்தத்துக்கு அதிஷ்டான தேவதை யாரு தெரியுங்களா, வாசுதேவன், ஜனார்தனன்.
அவன் உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா எந்த தாட் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போய் எம்டியா போயிட்டு உள்ள வரும்போது எப்படி வரும், அது லோடு பண்ணிக்கிட்டு வரும். அந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சித்த விருத்தியா பதிவாகும். அங்க உள்ள ஒருத்தன் இருக்கான், அக்கௌண்டன்ட் இருக்கான். யாரு? கிருஷ்ண பரமாத்மா தான், ஜனார்தனன். அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். நீங்க என்னெல்லாம் உள்ளுக்குள்ளார நினைக்கிறீங்களோ அது சரியா தப்பா சத்தியமா பொய்யா எல்லாத்தையும் அவன் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருப்பான். வெளியில இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நம்ம பவித்திரமா வெளியில வேஷம் போட்டுடலாம். அப்ப பாவ சம்சுத்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, மனசுல இருக்கக்கூடிய பாவத்தை முதல்ல கரெக்ஷன் பண்ணணும். பொய்யே இருக்கக்கூடாது அங்க உள்ள. ஏன்னா உள்ள வந்து பரமாத்மா பார்த்துக்கிட்டே இருக்க. வெளியில இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை, உள்ள இருக்கிறது ப்ராப்ளம், ரொம்ப ப்ராப்ளம். அது ஜென்மத்தை கொடுத்துரும். அப்ப பாவ சம்சுத்தி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மனோ தபஸ் அப்படின்னு பேரு. தப்போ மானச முச்சத்தை, இதுதான் மனோ தபம் என்று சொல்லப்படுகிறது. ஆயிடுச்சா? இந்த 3 தபஸ் வந்து பாத்தீங்கன்னா தபஸ்ல சொல்லியாச்சு. சத்காரத்துல முதல் இது தபஸ். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தபஸுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியம். பார்த்துட்டு ஏற்கனவே பிரம்மச்சரியத்தை ரொம்ப விஸ்தாரமா பண்ணியாச்சு. அஷ்டவித மைத்துனம் வரிஜனம், 8 விதமான மைத்துனங்கள் இல்லாமல் இருப்பது எதுவோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியம் அப்படின்னு பேர். கிரகஸ்தர்களுக்கு வேற, அதே நேரத்துல பிரம்மச்சாரிகள், அதே மாதிரி வானப்பிரஸ்தர்கள், அதுக்கப்புறம் சன்னியாசிகள், இந்த 3 பேருக்கும் 8 விதமான மைத்துனமும் 100% வர்ஜனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிதௌ பாரியாம் கச்சேத், முக்கியமான விதியை வச்சிருக்கு. மனைவியோட வந்து பாத்தீங்கன்னா ருது காலத்துல வந்து சம்போகம் செய்ய வேண்டும், விதி இது. முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வசிஷ்டர் முதலியவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விதியை ஃபாலோ பண்ணாங்க. 101 குழந்தைங்க பெற்றுக்கிட்டாங்க. அப்ப 101 குழந்தை வசிஷ்டருக்கு பிறந்திருக்கு. அவருக்கு பிரம்மச்சரிய நிஷ்டையே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, விதி வச்சிருக்கு. பிரஷ்ன உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்குல்ல, ரிதௌ பாரியாம் கச்சேத் அப்படின்னு விதி, வேதத்தோட விதி. ரிது காலத்தில் மனைவியோடு சம்போகம் செய்ய வேண்டும், இந்த ரூல் இது. கிரகஸ்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை அனுஷ்டானம் பண்ணியே ஆகணும். அடுத்தது வந்து சொல்லியிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பகல்ல வந்து பாத்தீங்கன்னா சம்போகம் பண்ணக்கூடாதுன்னு விதி வச்சிருக்கு. ராத்திரியில மட்டும் தன்னோட மனைவியோட ருது காலத்துல. அப்ப என்னது? பிரம்மச்சரியம் ஏவதது ரைட்ஸ் கொடுத்துருக்காது, பிரம்மச்சரியம் தான் அப்படின்னு. அது கூட எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம், மெனோபாஸ் டைம் வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா இது மெடிசன், மாடர்ன் மெடிசனை வந்து ஸ்வீகாரம் பண்ணாதீங்க, தூக்கி போட்டாச்சு. ஏன்னா வாசனை ஆயிடும். ஏன் செக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா முனிவர்கள் ரிஷிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப கவனம் கொடுக்குறாங்க. பெரிய தபசுலயே பெரிய தபசு இது அப்படின்னா உக்ரமான தபசம் நைஷ்டிக பிரம்மச்சரியம் அப்படின்னு நம்ம பீஷ்மரை வந்து சொல்லும் போது சொல்லுவோம், மிகப்பெரிய தபஸ்வி. அவரோட தபஸை வந்து பார்த்து உலகமே மிரண்டு போச்சு அப்படின்னு. என்ன அப்படின்னா பிரம்மச்சரியம். ஏன் பிரம்மச்சரியத்தை ஏன் ரொம்ப கவனம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரத்தோட சத்தியத்துவம் கொடுக்கறதுல முக்கியமான பங்கு எது அப்படின்னா, நான் சரீரம்னு நினைச்சு இன்னொரு ஸ்திரிய சரீரம் நினைச்சா மட்டும்தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மோகமானது உண்டாகுது. அப்ப பிரம்மச்சரியத்துல இருந்து நம்ம எப்பெல்லாம் நழுவுறோமோ, சம்போக சுகத்தையே ஆசைப்பட்டு இருக்கோமோ, அப்பெல்லாம் சரீரத்துல இருக்கக்கூடிய சத்தியத்துவம் அதிகமாயிட்டே போகும். அப்ப இந்த சரீரம் வந்து திருஷ்யம் அப்படின்னு ஒருத்தன் ஒதுக்கி தள்ளணும் அப்படின்னா அது முக்கியமான தபஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியம் சொல்லியாச்சு. ரெண்டாவது. அதுக்கப்புறம் வந்து மூணாவது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்யா. வித்யானா என்ன அர்த்தம்? நான் இப்பதான் நிறைய இடத்துல இப்ப இன்னைக்கான ஒரு அம்மா பேசும்போது சொன்னாங்க, சாமி அப்படின்னு சித்தப்பிரஜ லட்சணம் இப்பதான் எனக்கு சொல்லி முடிக்கிறேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கேன். சித்தப்பிரஜ லட்சணம் என்னது? லட்சியம், நிஷ்டா, ஞான நிஷ்டா. அப்ப இந்த ஞான நிஷ்டையில தான் சமாதி அபியாசம் வருது. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சிரவணத்தை பண்ணணும், நல்லா ஞானத்தை வந்து கேதர் பண்றது, அதுக்கப்புறம் மனனத்து மூலமா அதை நல்லா டைஜஸ்ட் பண்றது, தெளிவு சந்தேகம் இல்லாம கிளியரா இதுதான் அப்படின்னு ஒரு நிச்சயம் வர்றது. இது எல்லாம் திருஷ்யம், இது எல்லாம் சொப்பன மாதிரி திருஷ்யம் அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ளார நல்லா வரணும் மன்னத்தினால. அதுக்கப்புறம் தான் மூணாவது ஸ்டெப் தான் நீங்க என்ன பண்றீங்க, தான் தானா நிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிஷ்டைக்கு போறீங்க. விருத்தி நிரோதம்லாம் எப்போ? 6வது சாப்டர்ல தான் வருது பகவத்கீதையில. 3வது சாப்டர்ல இல்ல, 4வது சாப்டர்ல இல்ல, 5வது சாப்டர்ல இல்ல. இந்த 3 சாப்டர் கடந்து போய் 6வது சாப்டர்ல தான் என்ன பண்ண போறோம்? சமாதி அபியாசத்தை பண்ண போறோம். இந்த 2வது சாப்டர் பகவத்கீதையில படிச்சு முடிச்சிருக்கோம். சிதப்பிரஜ லட்சணம், சமாதியில இருக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னு, சமாதிக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் லட்சியம், நம்ம வந்து ஃபியூச்சர்ல பண்ண வேண்டியது. இப்ப யாராவது இருக்கீங்க, இப்ப வந்து யோக சூத்திரம் கேட்குறீங்க, இப்ப சிரவணம் நடந்துகிட்டு இருக்கு, நல்ல சந்தேகம் இல்லாம நல்ல நோட்ஸை தயார் பண்ணுங்க. 1 வாட்டி 2 வாட்டி கேளுங்க.
ஒவ்வொன்றுத்துக்கும் லட்சணம் புரிஞ்சுக்க. ஏன் எதுக்கு இதை ஏன் பண்ணணும், இதை எதுக்கு பண்ணணும். இப்ப யாராவது கேட்பாங்க பிரம்மச்சரியம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். பிரம்மச்சரியத்தை ஏன் அனுஷ்டானம் பண்ணணும்? சரீரத்தோட சத்தியத்துவத்தை அதிகப்படுத்திட்டே இருக்கும். ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் சுகம், வேற எங்கேயும் டிபெண்டன்சி இல்லாத சுகம். என்ன சுகம் அப்படின்னா, நீங்க இந்திரியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறீங்க அப்படின்னா மைசூர் பாக் வேணும், நாக்குக்கு, காதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா மியூசிக் வேணும். இது மாதிரி இந்திரியங்களோட விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு வெளியில இருக்கிற விஷயங்களை உள்ள கொடுத்துதான் நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். ஆனா வந்து ஒரே ஒரு சுகம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள் இல்லாம இருக்கிற சுகம் எது அப்படின்னா, தேகமே சுகத்தை கொடுக்கறது. எது? சம்போக சுகம். செக்ஸ் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்தில இருந்து சுகம் எடுக்கிறது. எந்த இது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப பாவர்ட்டியில இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், குழந்தைங்க வந்து 8-10 குழந்தைங்க இருக்கும். எங்கெல்லாம் பாவர்ட்டி இருக்கோ இந்த ஸ்லம் ஏரியாலாம் பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 குழந்தைகள் பெற்று வச்சிருப்பாங்க. என்னப்பா அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட் என்ன அப்படின்னா செக்ஸ் மட்டும்தான் என்டர்டெயின்மெண்ட். நைட்டு படுத்து தூங்கணும் அப்படின்னா செக்ஸ் வேணும். இது ஒரு 10-15 வருஷத்துக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு வேட்கையோட சம்போகம் பண்றதெல்லாம் ஒரு செக்ஸ்ன்றது உள்ளுக்குள்ளார அந்த ஏஜ்ல வந்து ரொம்ப பிரதானமா இருக்கும். அதுக்கப்புறம் மெதுவா வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராஃப் வந்து பீக் போயிட்டு மெதுவா கீழே இறங்கும். அப்படி கீழே இறங்கும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா லவ்வா மாறும். மாறினதுக்கு பிறகு கூட என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஹேபிட் நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, செக்ஸ்ன்றது ஒரு 35க்கு மேல எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்லீப்பிங் பில்ஸ் மாதிரி. செக்ஸ் இருந்தா தூக்கம் நல்லா வரும், இவ்வளவுதான். அங்க மோகம் இருக்குமான மோகம் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வேற எந்த டிபெண்டன்சியும் இல்லாம ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்கணும் அப்படின்னா செக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நிம்மதியா தூங்கிடுவான். தூங்குறதுக்காக செக்ஸ் வச்சுப்பான். இப்ப என்ன பண்ணணும், ஒரு 45க்கு மேல இதையும் கை வைக்க. இந்த தேகத்தை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஆப்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா தேகத்துல சத்தியத்துவம் கொடுத்தாதான் மோகம் வரும். அப்ப பிரம்மச்சரியம், இதுக்காக தான் பிரம்மச்சரியத்தை சாஸ்திரம் சொல்லுது. ஆப்ஜெக்ட் பண்ணணுமே, சரீரத்துக்கு சத்தியத்துவம் கொடுத்தா எப்படி ஆப்ஜெக்ட் பண்ண முடியும்? பண்ண முடியாது. அப்ப அதனால பிரம்மச்சரியம் ரொம்ப முக்கியமானது. அப்ப வித்யான்றது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொன்றுத்தையும் எதுக்கு தபசு, எதுக்கு பிரம்மச்சரியம், எதுக்காக வந்து தீர்க்க காலம், எதுக்கு நிரந்தரம், எந்த உபாசனைய பண்ண போறோம். ஓங்கார உபாசனைய பண்ணி போறீங்களா, அந்த ஓங்காரத்தை வந்து அணுவா எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு ஏன் எப்படி பண்ணணும், எதுக்கு பண்ணணும், என்ன பண்ணணும், எவ்வளவு காலம் பண்ணணும், எல்லா டீட்டெயிலும் எடுக்கிறது. இந்த டீட்டெயில வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பேரு அப்படின்னா வித்யா அப்படின்னு பேரு. வித்யானா வேற எதுவும் இல்லை, இதுதான் வித்யா. நம்மளுடைய அனுஷ்டானம் யோக சித்த விருத்தி நிரோதம் பண்றதுக்கு, சமாதி அடைவதற்காக நம்ம என்ன நாலேஜ் கேதர் பண்றோமோ அந்த நாலேஜுக்கு பேரு வித்யா, வித்யான்னு பேரு. அந்த வித்யோடு கூடவே வந்து என்ன இருக்கணும் சாமி, வித்யா இருந்தா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு வித்யா கிடைச்சிடும். ஆனா அதுல ஸ்ரத்தை வராது. பின்னாடி சொல்ல போறோம். ஆச்சாரியர் வந்து வியாச பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூத்திரம் வந்து பின்னாடி வரப்போகுது. நிர்விசார வைசாரத்யாம் அத்தியாத்ம பிரசாதனம் அப்படின்னு ஒரு சூத்திரம் வரப்போகுது பின்னாடி. நான் அத்தியாத்ம பிரசாதனம்னு சொல்லிட்டு இருக்கேன். பிரசாதே சர்வ துக்கானாம் கீதால சொல்லிட்டு இருக்கேன். அதே சப்ஜெக்ட் தான் இங்க யோகத்துல வரப்போகுது. அதுக்கான பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கண்டினியூஸா ஒரு அபியாசத்துல இறங்கணும். அபியாசத்துல தொடர்ந்து இறங்கும் போது, காலையில ஒருத்தர் வந்தோடனே கிளாஸ் முடிஞ்சோடனே ஓங்காரம் முடிஞ்சோடனே சொன்னார், சாமி சரீரம் இருக்கிறதே தெரியல, லேஸ் ஆயிடுச்சு. அப்ப அரை மணி நேரம் நீங்க வந்து அபியாசம் பண்ணும் போதே லேஸ் ஆகுதுன்னா உங்க கான்சென்ட்ரேஷன் அதிகமாக 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 என்ன ஆகுதுங்களா அடுத்தடுத்த லெவல். 1 மணி நேரம் இந்த நான் சொல்றேன்ல, கத்துறேன்ல சாமி, என்ன மைக்க காத்தினா அதிகமா கத்துறீங்க சாமி நீங்க. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், மைக்கோட அதிகமா சத்தமா பேசுறீங்க சாமி அப்படின்னு. ஏன் சத்தமா பேசுறது அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் தெரியுங்களா, ஓங்காரத்தை வந்து ஒரு 20 நிமிஷம் நான் சொல்ற மாதிரி ரூமை மூடிக்கிங்க. மூடிக்கிட்டு ஓங்காரத்தை நான் கத்துற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓம்னு சொல்லுங்க. இந்த ஓங்காரத்தை நீங்க ஒரு 20 நிமிஷம் பிரயோகம் பண்ணீங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லா உங்களுக்கு என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த ஓமே தான் இருக்கும். 20 நிமிஷம் நான் சொல்லும் போது என்னோட மண்டை ஃபுல்லா ஓங்காரம் வந்துட்டு இந்த தேகத்தோட பிரஜை என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா டும் இல்லாம போயிடும். 1 மணி நேரம் பண்ணி பாருங்க. முதல்ல சரீரம் லேசாகும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரீரம் பிரஜையே இல்லாம போயிடும். ஓம் மட்டும் இருக்கும், சரீரமே இருக்காது, இந்த லோக்கமே இருக்கு தெரியாது உங்களுக்கு. அப்ப ஒரு அபியாசத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தீர்க்க காலம் நிரந்தரமா தீர்க்க காலம் பண்றீங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மெதுவா 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 எக்ஸ்பீரியன்ஸ் வர ஆரம்பிக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்னா ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை,
அந்தந்த மைல் ஸ்டோன் வர ஆரம்பிக்கும். ஒரு யாத்திரை பண்றோம் அப்படின்னா மைல் ஸ்டோன் வரும். அந்த மைல் ஸ்டோன் ஒவ்வொன்றா நீங்க ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன் வந்தோடனே தெரிஞ்சு போய் நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கோம், லேண்ட்மார்க் இருக்கு. இந்த லேண்ட்மார்க்கை பார்த்துட்டோம் அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருமா. வியாசர் பாஷையில் சொல்றாரு, ஒரு லேண்ட்மார்க் 1-2 லேண்ட்மார்க்கை நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னா, மைல் ஸ்டோனை டச் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 வாட்டி, அப்ப தெரிஞ்சிடும் சாஸ்திரத்துல சொல்ல எல்லாமே மோட்சம் வரைக்கும் இருக்கிற எல்லாமே சத்தியம் அப்படின்னு ஒரு ஸ்ரத்தை வரும். எது வரைக்கும் வந்து நீங்க வந்து ஒன்னு அச்சீவ் பண்ணாம ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோனை, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட்மார்க்கை, சொல்லப்பட்ட மார்க்கத்துல ஒரு லேண்ட்மார்க்கை நீங்க பிராப்தி பண்ணலையோ அது வரைக்கும் எல்லாமே பரோட்சமாவே இருக்கும். ஞானம் எல்லாமே இப்படி சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துல சொல்லியிருக்கு, கீதால சொல்லியிருக்குன்னு சொல்லுவீங்களுடைய. இது மாதிரி சொல்லியிருக்கு அப்படின்னா அதுல திருட விசுவாசம் வரவே வராது. ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணணும். அச்சீவ் பண்ணதுக்கு பிறகு பலன் எடுக்கணும், ஈல்டு எடுக்கணும். ஈல்டு எடுத்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கையா இருக்கிறது திருட விசுவாசம் சொல்லக்கூடிய ஸ்ரத்தையா பரிணமிக்கும். அப்ப அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முறையா ஒரு வித்யாவை கிரகணம் பண்ணணும். இப்ப என்ன பண்றோம், எடுத்தோடனே அபியாசத்துக்கு போயிடலாமா சாமி? பண்ண முடியாது. ஏன்னா நிறைய டெக்னிக்கலா நிறைய நமக்கு நாலேஜ் வேணும். இப்ப என்ன பண்றீங்களோ பண்ணிக்கீங்க. இந்த யோக சூத்திரம் போக 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 நமக்கு என்னன்னா டிசிப்ளின் வர ஆரம்பிச்சிடும். தப்பான மைண்ட் செட்டப் எல்லாம் நிறைய வச்சிருப்போம். அந்த தப்பான மைண்ட் செட்டப் எல்லாம் என்ன மெதுவா மெதுவா ரிமூவ் ஆகும். அதான் வித்யா. வித்யா என்ன பண்ணும், அவித்யைகளை எல்லாத்தையும் நீக்கிறது. அஜ்ஞானத்தினால நமக்கு நிறைய விஷயங்கள் உள்ள சேர்ந்திருக்கும். அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணும், ஒவ்வொரு சூத்திரமும் வந்து வந்து நமக்கு பிரகாசப்படுத்தி நம்ம தப்பா வச்சிருந்த எல்லா மைண்ட் செட்டும் மெதுவா மெதுவா நீங்க ஆரம்பிக்கும். அப்ப வித்யாவோட பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞான நிவர்த்தி. சாதனையில இருக்கக்கூடிய தவறான ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் நீக்கிறது தான் வித்யா. அந்த வித்யாவை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு நீங்க நல்லா பண்ண 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 ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன் ஒண்ணு கிடைச்சிச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், ஸ்ரத்தை வந்துடும் அப்படின்னு சொல்லுது. ஸ்ரத்தைய பத்தி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம், ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் அப்படின்னு 17வது சாப்டர் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 14வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அருமையானது. பகவத்கீதையில 17:2 ரெஃபரன்ஸ் எழுதிக்கங்க. 17:2 திரிவிதா பவதி ஸ்ரத்தா தேஹினாம் சா ஸ்வபாவஜா சாத்விகி ராஜசி சைவ தாமசி சேதி தாம் ஸ்ருணு. அற்புதமா சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா 3 விதமான ஸ்ரத்தைகள் இருக்கிறது. திரிவிதா பவதி ஸ்ரத்தா. ஸ்ரத்தா எத்தனை வெரைட்டி? 3. தபஸ் எத்தனை வெரைட்டி சொன்னோம்? 3. காயா வாச்சா மனசா 3 வெரைட்டி தபஸ். அதே மாதிரி இந்த ஸ்ரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான ஸ்ரத்தா. சாத்விக ஸ்ரத்தா, ராஜச ஸ்ரத்தா, தாமச ஸ்ரத்தா. இந்த 3 விதமா தேகினம் சா ஸ்வபாவஜா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்களுக்கும் முந்தின ஜென்மத்தோட சம்பந்தத்தினால பை பர்த்டே அப்படிதான் இருக்கும். ஒரு வீட்டுல 3 பேர் இருக்காங்கன்னா பிரதர்ஸ், 3 பேரும் அவங்கவுங்க வேற வேற லேண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. ஒரே லேண்ட்ல இருந்தா வந்தான் வரலையே. ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ராட்சசனா இருந்திருப்பான், அவன் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையா பிறந்திருப்பான். இன்னொருத்தன் தேவலோகத்துல இருந்து வந்திருப்பான், அவனும் பிள்ளையா பிறந்திருப்பான். இன்னொருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஏதாவது அனிமல்ஸா இருந்து வந்திருக்கலாம், இல்ல மனுஷனா இருந்து திரும்ப பிறந்திருப்பான். 3 பேர் இருப்பாங்க. இந்த 3 பேர்த்தோட சுபாவமும் வேற வேறையா இருக்கும். 3 பிரதர்ஸ், ஆனா 3 பேருக்கும் வேற வேற சுபாவம் இருக்கும். வேற வேற இஷ்ட தேவதா இருக்கும், வேற வேற மந்திரத்துல இச்சை இருக்கும், வேற வேற ஃபுட்டுல வந்து இச்சை இருக்கும். சாத்விக ராஜச தாமசம் அப்படின்னு. அப்ப அதான் சொல்றாரு. எப்படின்னா சுபாவஜம்ன்றார். சுபாவஜான என்ன அர்த்தம்? பை பர்த்லயே எல்லாத்துக்கும் சாத்விக சிரத்தா ஒருத்தருக்கு, ஒருத்தருக்கு தாமச சிரத்தா, ஒருத்தருக்கு ராஜச சிரத்தா அப்படின்னு இருக்கு. சாத்விகி ராஜசி சைவ தாமசி சேத்தி தாம் ஸ்ருணு. அந்த 3த்தையும் நான் சொல்றேன், நீ கேட்பாயாக அப்படின்னு 2வது ஸ்லோகத்தை சொல்றேன். ஸ்ரத்தன என்ன சுவாமி கேள்வி வருது. ஸ்ரத்தைனா என்ன சுவாமி அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு. சத்வானுரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத. 17:3 போட்டுங்க, உங்க புக்ல எழுதுனது 17:3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ரத்தைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்வானுரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத. ஹே பாரத, ஏ அர்ஜுனா, என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரத்தை என்பது வந்து பாத்தீங்கன்னா அந்த கரணத்துக்கு ஏத்த மாதிரி அனுரூபமா உண்டாகக்கூடியது. அந்த கரணம் எப்படியோ, அந்த கரணம் என்னது? சூக்ஷ்ம தேகம். சூக்ஷ்ம தேகம் என்னது?
இப்போ உங்களுக்கு சிரத்தையோட தான் 57 பேர் உட்கார்ந்து பாடம் கேட்குறோம். யோக சூத்திரத்துக்கு 57 பேர் வந்து நான் பெரிய விஷயம். ஐயோ பாக்கியம், எனக்கே ஆச்சரியமா இருக்கு. 57 பேர் வரீங்களா? 50 பேருக்கு மேல ஸ்ட்ரென்த்தா யோக சூத்திரம் கேட்கறதுக்கா? அப்ப உங்களுக்கு இதுல சிரத்தை இருக்கு அப்படின்றதுனால தானே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 25 கிளாஸ்க்கு மேல போயாச்சு. சிரத்தை இருக்கிறதுனால தானே இதுல உட்கார முடியுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிரத்தை வரணும் அப்படின்னா இதுக்கு பேரு சுவாத்தியாயத்துல பகவத்கீதை கேட்கறதுலயோ மோட்ச சாஸ்திரம் கேட்கறதுலயோ யாருக்காவது சிரத்தை உண்டாச்சுன்னா அது சாத்விக சிரத்தான்னு பேரு. இப்ப நம்மகிட்ட இருக்கிற சிரத்தா சாத்விக சிரத்தா. அப்ப ஏன் சுவாமி இப்படி நமக்கு மட்டும் இப்படி இருக்கு, இன்னொருத்தருக்கு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் வந்தார் என்கிட்ட சொன்னார். சுவாமி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரம் இந்த உபனிஷத்துல எல்லாம் இச்சை இருக்கு, என்னோட ஒய்ஃபுக்கு கொஞ்சம் கூட இச்சை இருக்க மாட்டேங்குது சாமி. அவங்க எல்லாம் எதையாவது பூஜை பண்றது அது பண்றது இதை பண்றதுக்கு தான் போறாங்க, வெளியில காரியத்துக்கு தான் போறாங்க, ஒழிய உட்காந்து பாடம் கேட்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வரவே மாட்டேங்குது சாமி. அப்ப ஹஸ்பண்டுக்கு ஒரு சிரத்தை, ஒய்ஃபுக்கு ஒரு சிரத்தை, பிள்ளைங்களுக்கு வேற சிரத்தை, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சிரத்தை இருக்கு. இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியா சொல்லும்போது சொல்றாரு, சத்துவானு ரூபா சர்வசியம். சத்துவம்ன்றதுக்கு அர்த்தம் அந்த கரணம். அந்த கரணம்னா என்னது? ஒவ்வொரு ஜீவனுக்கும் பாடி மட்டும்தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. உள்ள இருக்கிற அந்த கரணம் சூக்ஷ்ம தேகம் இருக்குல்ல, அதுதான் அடுத்தடுத்த தேகத்துக்கு போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க யோக சூத்திரம் கேட்டுறீங்க, யோக சூத்திரத்தை ஃபுல்லா கம்ப்ளீட்டா உங்களுக்கு யோக சூத்திரம் கேட்டுறீங்க, பகவத்கீதையும் சேர்ந்து கேட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன். என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா இது என்னவாயிடும், உங்களோட அந்த கரணத்துல வாசனையா ஒரு வருஷ காலம் போச்சு அப்படின்னா என்ன ஆயிடும், வாசனையா ஆயிடும். இந்த வாசனை எங்க இருக்கும், அப்படியே உள்ள ஸ்டோரேஜ்ல இருக்கும். அடுத்த ஜென்மத்துக்கு வேற ஒரு சரீரம் கிடைச்சதுன்னா கூட இதுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. எங்கேயாவது யாராவது வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரம் படிச்சு கொடுக்குறேன் பகவத்கீதை படிச்சு கொடுக்குறேன்னும் போது 10 பேர் இருந்து 10 பேர் போக மாட்டாங்க. அதுல நீங்க மட்டும் யோக சூத்திரமாச்சு சொல்றாங்களா, ஐயோ யோக சூத்திரம் கேட்கணும்ச்சு, எனக்கு திரும்ப கேட்கணும்ச்சு, ரொம்ப நல்லா இருக்குல்ல யோக சூத்திரம். எப்படி யோக சூத்திரம் உங்களுக்கு தெரியும்? முந்தின ஜென்மத்துல அந்த ரெக்கார்ட் ஆயினது உள்ள இருக்கும். பகவத்கீதை சொல்றாங்க படிக்கணும்ச்சு அப்படின்னு மோட்ச சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துக்கு போகும்போது இந்த ஜென்மத்தோட வாசனை நேச்சுரலாவே உங்களுக்கு கொண்டு போகும். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிலிம் பாக்குறது, கிரிக்கெட் பாக்குறது, வெளியில இருக்க விஷய போகங்கள்லயே இருக்காரு, ரஜசிக்கா இருக்காரு. அப்போ அவரோட அந்த பதிவும் வாசனையும் அங்கேயே இருக்கும். அடுத்த ஜென்மத்துக்கு போகும்போது அவர் என்ன பண்ணுவார், அதே விஷயங்களை பிரவருத்தி பண்ணுவார். ரஜோகுணமான சிரத்தை இருக்கும் அவருக்கு. வேதாந்தம் படிக்க, வேதாந்தம் மண்ணாங்கிட்டியா தூக்கி போடுங்க, சும்மா உட்காந்து படிச்சா போதுமா, வாங்க வந்து வேலை செய்யணும், நல்லா என்ஜாய் பண்ணுங்க, உலகத்துல நல்லா என்ஜாய் பண்ணணும். இங்க போங்க அங்க போங்க, டிஸ்னி லேண்டு போங்க, நயகரா ஃபால்ஸ் போங்க, ஆல்ப்ஸ் மலைக்கு போங்க, என்னெல்லாம் ஊர்ல இருக்கோ எல்லாத்தையும் சுத்தி பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுண பிரவருத்தியா அவங்களுக்கு சிரத்தை வரும். அதே நேரத்துல தாமசிக்கா இருக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும், ஒரே தூக்கம், நல்லா தூங்குங்க, ஆனந்தமா தூங்கி தெரியுங்க, வேற என்ன சுகம் இருக்கு அப்படின்னு எறும்பு மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்க, அதுவும் சம்ஸ்காரம் தான். அப்ப ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அதுக்கு முந்தின ஜென்மத்துல எந்த விதமான காரியங்கள் பண்ணமோ அந்த விதமான காரியங்கள்ல தான் சிரத்தையானது ஒருத்தருக்கு உண்டாகும். அப்ப உங்களோட சிரத்தை எதை வச்சு அப்படின்னா உங்களுடைய சிரத்தை உங்களுடைய குணத்தை வைத்திருக்கு. அந்த கரணம் சத்துவகுணமா இருந்தா சிரத்தை சத்துவகுணமா இருக்கும், சத்வ சிரத்தா. அந்த கரணம் வந்து பாத்தீங்கன்னா தமோ குணமா ரஜோ குணமா இருந்தா உங்களுடைய சிரத்தையும் தமோகுண சிரத்தையா ரஜோகுண சிரத்தையா ஆகிவிடும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு சொல்றாரு. அப்ப இந்த மனுஷனோட பண்ற காரியத்துல எல்லாத்திலையும் அந்த ஸ்ரத்தா வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும், எதுல ஸ்ரத்தை இருக்கு எதுல ஸ்ரத்தை இல்லை அப்படின்னு. அதாவது ஆச்சாரி சொல்லும் போது சொல்றாரு, ஸ்ரத்தாமயோயம் புருஷா. இந்த புருஷன் எப்படிப்பட்டவன், ஒவ்வொரு மனுஷனையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரத்தாமயம். அவன் எப்படி இருக்கானா சிரத்தையே வடிவானவன். அவனுக்கு பர்சனாலிட்டி என்னப்பா அப்படின்னா அவனோட பர்சனாலிட்டி சிரத்தை தான் அவனோட பர்சனாலிட்டி. யோய சிரத்தக சயேவ சக. எவன் எதில் சிரத்தை உடையவனாக இருக்கிறானோ, எந்த விஷயத்துல ஒருத்தன் சிரத்தை உடையவனா இருக்கானோ அவன் அதுவாகவே ஆகிறான். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, யோய சிரத்தக சயேவ சக, அவன் அதுதான். ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சாத்விக விஷயத்திலே சிரத்தை வைக்கிறான், அவன் சாத்விக மனுஷன் ஆயிடுறான். எவன் வந்து ரஜோ விஷயத்திலேயே வந்து சிரத்தை வச்சு காரியத்துல ஈடுபடுறானோ அவன் ரஜசிக்க ஆயிடுறான். எவன் தமோ குணத்திலேயே சிரத்தை வைக்கிறானோ அவன் தமோ குணியா ஆயிடுறான். அவனோட பர்சனாலிட்டி அது மாதிரி ஆயிடுது. ஒருத்தர் பார்க்கும் போதே நம்ம நல்லவர் கெட்டவர் அப்படின்னு நம்ம சொல்றோமே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வச்சிருக்கிற ஸ்ரத்தைய வச்சுக்கிட்டு தான் அவரை நம்ம டிஃபைன் பண்றோம். ஆயிடுச்சா? அதனால வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சத்வ சிரத்தா, ராஜச சிரத்தா, தாமச சிரத்தானா என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா,
தாசாம். அத சொல்றார். யஜந்தே சாத்விகா தேவான். 17வது அத்தியாயம் 3, 2, 3, 4, 5, 6 வரிசையா ஒரு 4 ஸ்லோகங்களை போட்டுங்க. 2வது ஸ்லோகத்துல இருந்து 6வது ஸ்லோகம் வரைக்கும். 4வது ஸ்லோகத்துல சொல்றார். யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷரக்ஷாம்சி ராஜசாஹாம் பிரேதான் பூதகணான்ஸ்சைவ பூதகணான்ஸ்சான்யே யஜந்தே தாமசா ஜனாஹா. எப்படி சாமி ஒருத்தரை வந்து ஐடென்டிஃபை பண்றது? ஒருத்தர் அவங்க பண்ற காரியம் பூஜையில இருந்து ஆரம்பிச்சிடலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, யஜந்தே சாத்விகா தேவான். யாரு வந்து பாத்தீங்கன்னா தேவதைகள், சாத்விக தேவதைகளை வந்து பாத்தீங்கன்னா யஜந்தே சாத்விகாக தேவான். தேவதைகளை வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறவர்கள், தேவதைகள் வந்து சத்துவகுணம் நிறைந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவர்களை பூஜைக்கிறார்கள். யாரு வேத பாடசாலை எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஹோமங்கள் எல்லாம் பண்றாங்க. அக்னி தேவதா, வாயு தேவதா, இந்திர தேவதா, அக்னி தேவதா, இது மாதிரி தேவதைகளை பூஜிக்கிறவர்கள் அவங்க எல்லாம் சாத்விகாக. அதான் வைதிகர்கள் நம்ம சொல்றோம், பொதுவா பிராமணர்கள். அதுக்கப்புறம் யக்ஷ ரக்ஷாம்சி ராஜசாகா. நீங்க யூடியூப் திறந்தீங்கன்னா நிறைய சர்ச் பண்ணுங்க, வேடிக்கை பாருங்க, உலகம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். நல்லா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யக்ஷங்களை வசப்படுத்திக்கிட்டு யக்ஷினின்னு ரொம்ப ஈஸியா வசமாயிடும். உங்களுக்கு வேணா சொல்லி தரேன், சின்ன விஷயம்லாம் இருக்கு. சின்னதா பண்ணாங்க வந்து பாத்தீங்கன்னா 3வது நாள் உங்க வீட்டுல வந்து குட்டி வந்து பாத்தீங்கன்னா எஸ் பாஸ் சொல்லுங்க பாஸ், நான் ஏதாவது பண்ணணுமா பாஸ், அவனை அடிக்கணுமா பாஸ், அவனை வந்து பாத்தீங்கன்னா தள்ளி விடணுமா பாஸ், அவனை வந்து முடிச்சிடலாமா பாஸ் அப்படின்னு வந்து கேட்டு நிற்கும். அதுக்கு தேவையான ஃபீடிங் எல்லாம் பண்ணீங்கன்னா குட்டி நாய்க்குட்டி மாதிரி வந்து நீங்க கேட்க, நீங்க சொல்றது எல்லாத்தையும் பண்ணும். ரஜோகுணம் அது எது அப்படின்னா யக்ஷனா யக்ஷர்கள், யக்ஷினிகள். ராட்சசர்கள். இது மாதிரி இருக்கக்கூடிய பிசாசு, இது மாதிரி இருக்கக்கூடியதை வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் உபாசனை செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ராஜசாகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பிரேதானு பூத்தகணான்ஸ்சய யஜந்தே தாமசா ஜனாஹா. தாமச குணத்துல இருக்கிறவங்களுக்கு சிரத்தை எங்க இருக்கும் அப்படின்னா, விஷ்ணு கோயிலுக்கு போலாமா, சிவன் கோயிலுக்கு போலாமான்னா வரவே வராது, தோணவே தோணாது. கோயிலுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க போற கோயிலுக்கெல்லாம் போக மாட்டோம், சுடுகாட்டுக்கு போவோம். பிரேத்தத்தை எடுத்து, எலும்பு எடுத்து, ஏதாவது முடியெல்லாம் எடுத்து, எலும்பெல்லாம் எடுத்து, ரத்தத்தெல்லாம் எடுத்து ஒரு துணியில சுத்தி வச்சு ஏதாவது மாந்திரிகம் பண்ணலாமா சாமி, பிரேத்தத்தை வசப்படுத்தி எதையாவது பண்ணலாமா சாமி, அகோரியா இருக்கலாமா சாமி அப்படின்னு. அகோரினா லோக்கல் அகோரி. நிறைய பேர் பூஜா மந்திர தந்திரங்கள்லாம் பண்றாங்களே, அவங்க எல்லாம் பிரேத்தானுனா பிரேத்தங்களை வசப்படுத்தி, பூத்தகனான பூத்தங்கள் நிறைய இருக்கு, அந்த பூத்த கூட்டங்களை எல்லாம் வசப்படுத்தி அதுக்கு பூஜை பண்ணி அதை வசப்படுத்தி இருக்கிறவங்க எல்லாமே தாமசாகா அப்படின்னு சொல்லியாச்சு. இது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா சிரத்தைய பத்தி 17வது சாப்டர்ல சொல்லப்பட்டது. அப்ப மொத்தம் எத்தனை ஆயிடுச்சு? தபசா, பிரம்மச்சரியேன, அதுக்கப்புறம் வித்யா, ஸ்ரத்தையா. இந்த 4 விதமான அனுபானங்கள், இந்த அனுப்பானங்களோடு சேர்ந்து தீர்க்க காலம் நிரந்தரமா எந்த அனுஷ்டானமானது சித்தவிருத்திய நிரோதம் பண்றதுக்காக முயற்சி செஞ்சு செய்யப்படுகின்றதோ அதற்கு பெயர் என்னது? அபியாசம். அந்த அபியாசம் என்ன ஆகும்? திருட பூமி. அந்த அபியாசம் திருடமா ஆகிவிடும் அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்து பாஷ்யத்துல வந்து 14வது சூத்திரத்துக்கு பாஷ்யம் 74வது பேஜ் கீழே. தீர்க்க கால ஆசேவிதக. தீர்க்க காலம்னு என்ன அர்த்தம்? ரொம்ப வருஷங்கள் பண்ணணும். 1 நாள் 2 நாள்ல 5 வருஷம் 10 வருஷம் ஒவ்வொன்றையும் சித்தப்படுத்துறது மெதுவா 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 பண்ணணும். இந்த தீர்க்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆசேவிதகா. ஆசேவித்தகன்றதுக்கு அர்த்தம் பூரணமாக சேவித்தல். ஆசேவித்தகன்றதுக்கு அர்த்தம் பூரணமா சேவிக்கணும். பூரணம்னா என்ன அர்த்தம்? எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட கண்டிஷன் எல்லாத்தையும் அப்ளை பண்றோமோ அதுக்கு பேர் தான் பூரண சேவித்தம். அது மட்டும் இல்ல, நிரந்தரமா இருக்கணும். நிரந்தரம் என்ன அர்த்தம்? ஆசேவித்தகா, நிரந்தரம் ஆசேவித்தக, நிரந்தரமா பூரண அபியாசத்தை பண்ணணும் கண்டிஷன்ஸோட. அந்த கண்டிஷன்ஸ் என்னது? ஆசேவித்தம். சத்காரம் என்னது அப்படின்னு ஆச்சாரிய சொல்றாரு. தபசா பிரம்மச்சரியேன வித்யா ஸ்ரத்தையாச்ச. தபசு, பிரம்மச்சரியம், வித்யா, ஸ்ரத்தா இவைகளோடு சேர்ந்து சம்பாதிதக, இவைகளை எல்லாத்தையும் சம்பாதனை பண்ணி கலெக்ட் பண்ணிக்கிட்டு இதையோடு சேர்ந்து இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சத்காரவான்.
சத்காரத்தை உடையவனாக எவன் அனுஷ்டானத்தை பண்றானோ அந்த அனுஷ்டானம் என்ன ஆகும்? திருட பூமிர் பவதி. நல்ல திட பூமியா தண்ணி ஊத்துறோம். இந்த அபியாசத்தை டெய்லி தண்ணி ஊத்துற மாதிரி ஒரு பெரிய 1000 வருஷத்து மரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், என்ன காத்தடிச்சாலும் பாத்தீங்கன்னா விழுந்து போகாது. அது மாதிரி ஸ்ட்ராங்கா ஆகிறதுக்கு பேர் தான் திருட பூமிர் பவதி. சரி, அந்த திருடமா ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் ரொம்ப அற்புதமா சொல்றாரு. யுத்தான சம்ஸ்காரேன. நீங்க ஒரு அனுஷ்டானத்துல இருந்து வெளியில வரீங்க, நல்ல அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ரொட்டீன் போயிட்டே இருக்குன்னு வச்சுங்க. ஒரு 10 நாள் வெளியில போயிட்டு வந்தா கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு உலகம் உங்களை பெருசா பாதிக்காது. அதே நேரத்துல அபியாசம் கம்மியா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? அபியாசம் திருடம் ஆகல. அப்ப என்ன ஆகும்? ஒரு 2 நாள் வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. உங்களோட திரும்ப ரீகலெக்ட் பண்ணி பழைய அனுஷ்டானத்துக்கு வர்றதுக்கு 10 நாள் 15 நாள் 1 மாசம் 2 மாசம் சில பேருக்கு டிஸ்கனெக்டே ஆயிடும். திரும்ப எப்போவாவது ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அபியாசம் திருடமாகல. அபியாசம் திருடமாகிற வரைக்கும் என்ன பண்ணணும்? நியமங்களை ஃபாலோ பண்ணணும். நித்தியம் நியமம் தான். ஒரே ஒரு விஷயத்த இது பண்ணுங்க. இந்த கன்சிஸ்டன்சியை மட்டும் உங்களுக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, விடாம கன்சிஸ்டன்சியை வச்சிருந்தீங்கன்னா என்ன இருந்தாலும் அது உங்களை ஜெயத்துல கொண்டு போய் விட்டு நல்லா பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆக்கிவிடும். மெதுவா அன்வான்ட் எல்லாம் உங்களை விட்டுட்டு போயிடும். அதனால கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிரந்தரமா அபியாசத்தை பண்றேன். அப்போ நீங்க அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்? வித்தான சம்ஸ்காரேன். வித்தான சம்ஸ்காரம் என்ன அர்த்தம்? நீங்க அனுஷ்டானத்துல இருந்து கீழே வருவீங்க. டெய்லி 1 மணி நேரம் அனுஷ்டானம் பண்ணுவீங்க. அனுஷ்டானம் பண்ணிட்டு வெளியில வருவீங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் அனுஷ்டானம் பண்ணுவீங்க. விவகாரத்துக்காக வெளியில வருவீங்க. வெளியில வந்தீங்க அப்படின்னா ஆபீஸ்லயோ இல்ல வெளியில இருக்கிற சுத்தி பத்து சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ நம்மளோட சொசைட்டி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அபியாசம் பண்றதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ரொம்ப லௌக்கிகமா இருக்கும். அப்ப அந்த லௌக்கிகமா இருக்கிறவங்க நம்மள்ட்ட பேசுவாங்க, பழகுவாங்க. இந்த சொசைட்டியோட நம்ம சேர்ந்து விவகாரம் பண்றோம். இதெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம அந்த சமாதி அபியாசத்துல போயிட்டு இருக்கமே அந்த அனுஷ்டானம் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா இந்த வெளி விவகாரத்தோட உலகியலான விஷயங்களோட சம்ஸ்காரம் உங்களை என்ன பண்ணாதுன்னா திராக் இத்தியேவ அனபிபூத விஷய இத்தியர்த்தா. திராக் அப்படின்னா சீக்கிரமான அர்த்தம். வேகமா பாத்தீங்கன்னா அது உங்களை ஆக்கிரமிக்காது. அனபிபூத்த விஷயம்னா என்ன அர்த்தம்? உங்களை மறைக்காது. உங்க சாதனத்தை பாத்தீங்கன்னா மறைச்சிராது. அது பாத்தீங்கன்னா உங்களோட சாதனைய ஓவர் கம் பண்ணாது. அந்த சாதனைய ஸ்பாயில் பண்ணாது. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க வெளியில என்னதான் பண்ணாலும் விவகாரங்களோட எந்த இதுவும் உங்களோட டச்சே ஆகாம இருக்கும். டெய்லி ரொட்டீன் நீங்க பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். பலமாக 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 விவகாரத்துல இருக்கும் போதும் கூட உங்களுக்கு உங்க சமாதி அபியாசம் பாதிக்கவே பாதிக்காது. அதே நேரத்துல அபியாசம் திருடமாகாத வரைக்கும் நடுவுல நியமங்கள் இல்லாம நம்ம பாட்டுக்கு ஊர் சுத்துறோம், எல்லாத்தையும் பண்றோம்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? அதனாலதான் பாத்தீங்கன்னா சாதகனா இருக்கிறவங்க எங்கேயும் போக கூடாது. சாதகன் பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் டூர் போயிட்டு வரேன்னு வச்சுங்க. 10 நாள்ல ட்ரெயின்ல 2 நாள் போவீங்க. 2 நாள்ல பாத்தீங்கன்னா உலக மனுஷங்களோட சகஜமா பழகுவீங்க. அப்புறம் 2 நாள் திரும்ப ரிட்டர்ன் வரதுக்கு ஒரு 2 நாள். அப்புறம் அங்க புது இடத்துக்கு போயிருப்பீங்க. புது இடத்துல அனுஷ்டானத்தை பண்ண முடியாது. தேச காலம் மாறும். அனுஷ்டானத்துக்கு சூழ்நிலை சரியா இருக்காது. அப்போ என்ன ஆகும்? நீங்க டிராவல் பண்ற 2 நாள் 4 நாள், அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் எந்த இடத்துக்கு போனீங்களோ அந்த இடத்துல 2 நாள், அப்படி மொத்தம் 6 நாள்ல பாத்தீங்கன்னா உங்க சாதனை விட்டு போயிடும். சாதனை விட்டுட்டு போயிட்டு திரும்ப பாத்தீங்கன்னா 1 மாசம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. திரும்ப ஒரு ப்ரோக்ராம், திரும்ப வருவீங்க, திரும்ப அனுஷ்டானம் பண்ணுவீங்க, திரும்ப ஒரு ப்ரோக்ராம். இப்படி விட்டு 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 பிரேக் ஆகி ஒரு அனுஷ்டானம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த அனுஷ்டானம் என்ன ஆகாது அப்படின்னா ஸ்ட்ராங்கா ஆயிருக்காது. அப்படி ஸ்ட்ராங்கா இல்லாத அனுஷ்டானத்தை பாத்தீங்கன்னா உலகியலான விஷயங்கள் கலைச்சு கொண்டுட்டு போயிடும். அதனால பாத்தீங்க அப்படின்னா அபியாசம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த சூத்திரம் ஆரம்பிக்கும். 15வது சூத்திரம். அபியாசம் சொல்லியாச்சு. அபியாசத்துக்கு 2 சூத்திரம் சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் வைராகியத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறோம். திரஷ்டானுஸ்ரவிக விஷய வித்ருஷ்ணஸ்ய வசீகார சஞ்ஞா வைராக்கியம். திரஷ்டானுஸ்ரவிக விஷய வித்ருஷ்ணஸ்ய வசீகார சஞ்ஞா வைராக்கியம்.
திரஷ்டானுஸ்ரவிக விஷய வித்ருஷ்ணஸ்ய வசீகார சஞ்ஞா வைராக்யம். திரஷ்டானுஸ்ரவிக விஷய வித்ருஷ்ணஸ்ய வசீகார சஞ்ஞா வைராக்யம். வைராக்கியத்தை பத்தி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா மேல எழுதிக்கங்க சூத்திரத்துக்கு மேல, வைராக்கியம் 2 விதமாகும். வைராக்கியோ த்விவிதா, வைராக்கியம் 2 விதம். என்ன வைராக்கியம்? ஒன்று வந்து அபர வைராக்கியம், இன்னொரு பர வைராக்கியம். 2ஆ பிரிக்கிறோம். அபர வைராக்கியத்துக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா வசீகார சஞ்ஞா வைராக்கியம். வசீகாரம் என்ற பெயரை உடைய வைராக்கியம். இந்த சூத்திரத்துல நம்ம அபர வைராக்கியத்தை பத்தி பேச போறோம். அபர வைராக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழான வைராக்கியம். அபர, அபரனா கீழே. மேலான வைராக்கியத்துக்கு பேரு பர வைராக்கியம், மேலான வைராக்கியம். பர அபர 2 வைராக்கியம். 2 சொல்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்கள்லையும் 7 லோக்கங்கள்லையும் உங்களுக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அந்த வைராக்கியம் என்ன வைராக்கியம் அப்படின்னா அபர வைராக்கியம். உலக விஷயங்களில், லோக விஷயங்களில் வரக்கூடிய போதும் என்ற எண்ணம். அதான் வைராக்கியத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா போதும், எதுவும் வேண்டாம் அப்படின்னு இருக்கணும். போதும் அப்படின்னு ஒரு திருப்தி. அந்த திருப்தியை முன்னிட்டு நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு ஒரு வைராக்கியம், ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அந்த தாட்டுக்கு பேர் தான் வைராக்கியம் அப்படின்னு பேர். இது என்ன வைராக்கியம்? அபர வைராக்கியம். என்ன பேர் கொடுக்குறோம் அதுக்கு? வசீகாரம், வசீகார வைராக்கியம் அப்படின்னு பேர். சம்யா அப்படின்னா பேருன்னு அர்த்தம். வசீகார சஞ்ஞா வைராக்கியம்னா என்ன அர்த்தம்? வசீகாரம் என்ற பெயரை உடைய வைராக்கியம். 1. 2வது வந்து பாத்தீங்கன்னா பரவைராக்கியம்னு ஒண்ணு சொன்னீங்களே சுவாமி, அது என்ன அப்படின்னா, நான் லாஸ்டா ஒண்ணு சொன்னேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, சமாதிக்கு முன்னாடி என்ன நடக்கும்? 98% சத்துவகுணம் இருக்கும் போது நான் வேற, இந்த சித்தம் வேறன்னு சொல்லக்கூடிய அந்நியதா கியாதி. அந்த அந்நியதா கியாத்தின்றதுல என்ன நடக்கும்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்த்து ஐயோ சித்தம், ஃபர்ஸ்ட் டைம் வந்து சித்தத்தை நீங்க ஆப்ஜெக்ட் பண்ணுவீங்க. இப்ப நமக்குலாம் சித்தம் ஆப்ஜெக்ட் இல்லை. 98% சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம் ஆகும் போது இந்த நான் வந்து நானா நிப்பேன். சொரூப பிரதிஷ்டம். இந்த சொரூபத்தை நின்றுக்கிட்டு சித்தத்தை வந்து நான் என்ன பண்ணுவேன்? ஆப்ஜெக்ட் பண்ணுவேன். அந்த ஆப்ஜெக்ட் பண்ணி எனக்கு அது வந்து ஹேபிட் ஆகும். ஐயோ சித்தம் தெரியுதுச்சு, திரும்ப கீழே இறங்குவேன், சித்தத்தை ஆப்ஜெக்ட் பண்ணுவேன், திரும்ப கீழே இறங்குவேன், திரும்ப ஆப்ஜெக்ட் பண்ணுவேன். இந்த சித்தத்தை ஆப்ஜெக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு அனுபவமா இருக்கும். அதுலயும் கூட வைராக்கியம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு மெதுவா வைராக்கியம் உண்டாகும். அந்த அதுலயும் வைராக்கியம் உண்டாச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? நிரோதம் சம்பவிக்கும். சித்தத்தை பாக்குறத விட்டுருவான். அந்த சித்தத்தை எனக்கு வேறா இந்த சித்தம் இருக்குன்னு பாக்குறது ஒரு அற்புதமான அனுபூதி, அற்புதமான ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அந்த ஆனந்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வேணாம் அப்படின்னா அதுலயும் வைராக்கியம் வந்து இருக்கானோ அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, சித்தத்தை பார்க்கிறத விட்டுறான். அப்ப மிச்சம் யாரு இருப்பா? தானா நிற்பான். அப்ப அந்த தானா நிக்கிறதுக்கு எந்த வைராக்கியம் உதவுதோ, சித்தத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த வைராக்கியத்துக்கு பேரு, விவேகத்துல உண்டாகக்கூடிய வைராக்கியத்துக்கு பேரு தான் பர வைராக்கியம் அப்படின்னு பேரு. அப்போ பர வைராக்கியத்துக்கு எது லீட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அபர வைராக்கியமானது லீட் பண்ணி கொண்டு போகுது. அப்ப முதல்ல அபர வைராக்கியம், அதுக்கப்புறம் பர வைராக்கியம், இந்த 2ம் சித்திச்சுது அப்படின்னா ஸ்வரூப அவஸ்தான். மொத்தமா சிம்பிளா சொல்லுங்க சாமி, இந்த மொத்த மோட்சம்னா என்ன சாமி? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சாமி எப்பன்னு கேட்டீங்கன்னா, பூரண வைராக்கியம் தான் ஸ்வரூப அவஸ்தான், வேற எதுவும். யோக சாஸ்திரத்துப்படி வந்து பாத்தீங்கன்னா பூரணமா வந்து உங்களுக்கு வைராக்கியம் உண்டாச்சு அப்படின்னா, நான் இது எல்லாம் பொய் அப்படின்னு எல்லாத்துலயும் பூர்ண வைராக்கியம் உங்களுக்கு உண்டாச்சு அப்படின்னா நீங்களா நின்றுவீங்க. வைராக்கியம் இல்லாததுனாலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டே போறோம், பிடிச்சுக்கிட்டே இருக்கோம் இது எல்லாத்தையும். அப்ப பூரண வைராக்கியம், அபர வைராக்கியம், அபர வைராக்கியத்து மூலமா பரவைராக்கியம்,
பரவைராக்கியத்து மூலமா தான் தானா சொரூபத்தில் நிற்றல் சம்பவிச்சிரும். அனாத்ம விஷயங்களில் வைராக்கியமே மோட்ச சாதனம் சொல்லியாச்சு. சூத்திரத்துக்கு வந்து சூத்திரத்துல ஆச்சரியர் சொல்றார், திருஷ்ட அபர வைராக்கியம் பண்ண போறோம். இதுக்கு பேர் என்ன பேரு? அபர வைராக்கியம். அபர வைராக்கியம் நான் என்ன சொல்லியிருக்கேன்? உலகியல் விஷயங்களில் உண்டாகும் வேட்கை இல்லாதது, லஸ்ட் இல்லாம இருக்கிறதுக்கு பேரு என்ன பேரு? வைராக்கியம்னு பேரு. என்னது? திருஷ்ட. திருஷ்டனா என்னது? இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா இந்த உலகத்தை எல்லாம் பாக்குறோம். இந்த உலகத்தை எல்லாத்தையும் நம்ம 5 பஞ்சபூத்த விஷயங்கள் தானே இந்த உலகம் ஃபுல்லா. இந்த பஞ்சபூத்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த ஜென்மத்துல இந்த லோகத்துல பார்க்கிறோம். திருஷ்டன்னு பேரு. திருஷ்டனா பார்க்கப்பட்ட, அனுபவிக்கப்பட்ட இந்த உலக விஷயங்கள். இந்த உலக விஷயங்களுக்கு பேரு திருஷ்டன்னு பேரு. ரெண்டாவது ஆனுஸ்ரவிக்க. ஆனுஸ்ரவிக்கன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அனுஸ்ரவிக்க அப்படின்னா வேதத்துக்கு பேரு அனுஸ்ரவன்னு பேரு. சாங்கியகாரிக்காலேயே வந்துச்சு இதுக்கு பேரு. அனுஸ்ரவக அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்துக்கு பேரு அனுஸ்ரவக. குரு சொல்லி சிஷ்யன் கேட்டு அவன் குருவாயி தன்னோட சிஷ்யனுக்கு சொல்லி அந்த சிஷ்யன் கேட்டு அப்ப குரு சிஷ்யன் குரு சிஷ்யன் குரு சிஷ்யன்னு கேட்டு 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 வர்றதுனால வேதத்துக்கு பேரு என்னது? ஸ்ருதின்னு பேரு. அதே மாதிரி அனுஸ்ரவிக்கான்னு பேரு. அனுஸ்ரவிக்கன்னு சொல்லக்கூடிய வேதத்துல இருக்கிற விஷயங்களுக்கு பேரு ஆனுஸ்ரவிக்க விஷயம்னு பேரு. வேதத்துக்கு பேரு அனுஸ்ரவிக்க, அதுல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பேரு ஆனுஸ்ரவிக்க விஷயம் அப்படின்னு பேரு. ஆனுஸ்ரவிக்க விஷயம்னா என்னது? வேதத்தோட பூர்வ பாகத்துல ரிச்சுவல் பார்ட்ல கர்ம காண்டத்துல சொர்க்கத்தை பத்தின வர்ணனைகள் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு காலையில கூட ஒருத்தர் என்னோட பக்தர் வந்தார். நான் சொன்னேன், உங்க ஒய்ஃப்ட போய் கேளுங்க, அம்மா உடம்பெல்லாம் வலிக்குது, கொஞ்சோண்டு மசாஜ் பண்ணி விடுமா கொஞ்சம் அப்படின்னு. ஆமா மசாஜ் இருக்கிற வேலையில வந்து உடம்ப பிடிச்சிடும், போங்க போங்க இந்த ஒரு மாத்திரை ஏதாவது நீங்களே தைலத்தை தடவிக்கீங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. சொர்க்கத்துக்கு போங்க ஜி, சூப்பரா இருக்கும். திலோத்தமா ரம்பா ஊர்வசிலாம் இருப்பாங்க, நிறைய தேவக்கண்ணிகைலாம் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் கை தனியா கால் தனியா உங்களுக்கு நல்லா பிடிச்சு விடுவாங்க. சொர்க்கத்துக்கு போனீங்கன்னா யாரும் அழுத்துக்கவே மாட்டாங்க. டான்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா டான்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். மியூசிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா மியூசிக் இருக்கும். மசால் தோசைன்னு கேட்டீங்கன்னா மசால் தோசை வந்துடும். நெய் ரோஸ்ட்ன்னு கேட்டீங்கன்னா நெய் ரோஸ்ட் வந்துடும். ஏஆர் ரஹ்மானை காட்டிலும் அற்புதமான ஆட்கள்லாம் கந்தர்வர்கள்லாம் இருக்காங்க. இங்க இருக்க டான்சர்ஸை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான டான்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இங்க இருக்கிற வஸ்திரங்களை காட்டிலும் அற்புதமான வஸ்திரங்கள் இருக்கு. நல்ல பெர்ஃபியூம்லாம் இருக்கு, நல்ல விமானம் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா BMW இல்ல ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் வந்து போகணும்னு அவசியம் இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா சுவிட்ச் இருக்காது, இன்ஜின் இருக்காது, பெட்ரோல் இருக்காது, எதுவும் வந்து சார்ஜ் எல்லாம் பண்ண வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். ஸ்டார்ட் அப்படின்னா போதும், ஸ்டார்ட் ஆயிடும். வெறும் புஷ்பக விமானம், வெறும் பூலையே அலங்காரம் பண்ணியிருக்கோம். மோட்டார் இல்லை, ஒன்றும் இல்லை, டிரைவர் இல்லை, ஒன்றும் இருக்காது. ஏறி உட்கார்ந்தீங்க அப்படின்னா மியூசிக் ஸ்டார்ட்னு சொன்னா போதும், அது பாட்டுக்கு பறக்கும். உங்களுக்கு ஆனந்தமா இருக்கலாம். அப்ப தேன்லயே குளிக்கலாம், ரோஸ் எசன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா குளிச்சு எந்திரிக்கலாம், வாசனையா இருக்கலாம், நல்லா சாப்பிடலாம், எந்த சுகரும் வராது, எந்த ப்ராப்ளமும் வராது. எல்லாம் நல்ல செஃப்லாம் வந்து மேல இருக்காங்க. நீங்க கேட்கறதெல்லாம் நிமிஷ நேரத்துல செஞ்சு கொடுத்துருவாங்க. ஒய்ஃபாவது மண்ணாங்கட்டியாவது, ஒய்ஃப்லாம் கேட்க மாட்டாங்க, அங்க போயிடுவோம் ஜி அப்படின்னா அவர் கண்ணெல்லாம் அப்படியே பெருசாச்சு. ஐயோ சொர்க்கத்துக்கு போனா இதெல்லாம் இருக்குமா சாமி? ஆமா இருக்கும். அப்ப அமெரிக்கா ஏன் போறோம்? அங்க கொசு இருக்காது, இங்க இருக்க டிராபிக்லாம் இருக்காது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ரொம்ப பக்காவா இருக்கும், ரொம்ப பொல்யூஷனே இருக்காது, ரொம்ப நீட்டா இருக்கும், லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு வர்ணனைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேதத்தோட பூர்வ காண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேதத்தெல்லாம் படிச்சு புராணம் இதிகாசம் இது மாதிரி கதைகள்லாம் கேட்டு 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 சொர்க்கத்து மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆசை வந்துடும். நம்ம எப்பவுமே அதானே பெஸ்ட் 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 எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் அண்ட் என்னன்னு பாக்குறோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நோக்கியா போன் வந்துச்சு, இவ்வளவு பெரிய போன், செங்கல் போன் மாதிரி இருக்கும், நம்பர் என்னவோ நம்பர், காலில் போட்டோம் அப்படின்னா கால் உடஞ்சு போயிடும், அந்த அளவுக்கு பெரிய போன் வந்துச்சு. நான் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பேஜரை வச்சுக்கிட்டு, பேஜர் வந்த புதுசு, ஐயோ நான் தான் எங்க ஏரியால முதல்ல பேஜர் வாங்கினது நான் தான். அதை எடுத்து டக்கின் பண்ணி அந்த பேஜர் எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி முன்னாடி மாட்டிக்கிட்டு, டே பாருங்கடா பாருங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவேன். பார்க்கவே மாட்டேன்றான பேஜரையே. எங்கேயாவது போனா யாரெல்லாம் நான் பேஜர் மாட்டியிருக்கேன் அப்படின்னு. பேஜரோட லைஃப் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சுங்க. வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. டம்னு வந்து பாத்தீங்கன்னா நோக்கியா வந்து போனை கொண்டு வந்துட்டான். அந்த போன் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய போன், அதை சுத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு ரொம்ப பெருமையா வச்சுட்டு அங்கங்க நின்று பேசுவோம். அதுக்கப்புறம் அடுத்த ஆண்ட்ராய்டு வந்துச்சு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆப்பிள் ஃபோன் வாங்கணும். ஆப்பிள்ல வந்து என்ன இருக்கு, சாம்சங்ல வந்து பார்த்தீங்கன்னா S50 இல்லை 25 என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியல. என்ன ஃபோன் ஹையர் எண்டா இருக்கோ நம்மளோட இச்சை எங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிடும். எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெஸ்ட் இதோட பெஸ்ட் இதோட பெஸ்ட் எங்க இருக்கோ மனசு தேடிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒருத்தன் வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டான், நல்ல வசதியா இருக்கான். இப்போ அவனுக்கு அதுக்கு மேலே எங்க போறதுன்னு தெரியாது. எலன் மாஸ்க் யோசிக்கிறான், வேற எங்க இங்க இருக்க மனுஷ பயல்களோட நமக்கு டீலிங் இருக்கக்கூடாது, நம்ம என்ன பண்ணுவோம், புதுசா வேற ஏதாவது கிரகத்துல போய் புதுசா செட்டில் ஆகும், எங்கேயாவது நல்லா இருக்கா பாரு அப்படின்னு. அப்ப நமக்கு என்ன சர்ச்சிங் இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த ஒரு ஆனந்தத்தை அனுபவிச்சதுக்கு பிறகு அதை காட்டிலும் பெஸ்டா எங்க கிடைக்குதோ அந்த பெஸ்ட்டை நோக்கி நமக்கு தேடும். அப்ப லோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சவனுக்கு சொர்க்கத்துல இருக்கிற விஷய போகங்கள் ரொம்ப நல்லா இருக்கும், திவ்யமா இருக்கும் அப்படின்னு அவன் என்ன பண்றான், ஆசைப்படுறான். இந்த ரெண்டுத்திலையுமே திரஷ்ட விஷய, ஆனுஷ்ரவிக்க விஷய, இந்த உலகத்துல பார்க்கப்பட்ட அனுபவிக்கப்பட்ட விஷயங்கள், அது மட்டும் இல்லாம பரலோகத்துக்கு வேதத்திலிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பரலோக விஷயங்கள், இதுல எல்லாத்திலையும் விதிருஷ்ணஸ்ய, திருஷ்ணான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வேட்கைன்னு பேர். தமிழ்ல வந்து வேட்கைன்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா லஸ்ட்ன்னு சொல்லுவோம். வேட்கை தாகம்னு பேர். அந்த தாகம் வந்து பாத்தீங்கன்னா வி ஃபார் என்னன்னு கேட்டீங்கன்னா விகதன்னு அர்த்தம். வி ஃபார் விகத திருஷ்ணா. விதிருஷ்ணஸ்ய அப்படின்னு என்ன அர்த்தம், ஆசை இல்லாதவனுக்கு, தாகம் இல்லாதவனுக்கு, லஸ்ட் இல்லாதவனுக்கு, தாபம் தாகம் இல்லாதவனுக்கு, வேட்கை இல்லாதவனுக்கு, இந்த ரெண்டு விஷயத்திலையும் வேட்கை இல்லாதவனுக்கு என்ன உண்டாகும் சுவாமி? வைராகியம். வைராகியத்துக்கு பேர் தான் விதிருஷ்ணான்னு பேரு. அந்த வி ஃபார் விகதன்னு ஒரு அர்த்தம் எடுக்கலாம், வி ஃபார் விசேஷன் ஒரு அர்த்தம் எடுக்கலாம். விராகம், வைராகியம், விராகம், விராகஸ்ய பாவம் வைராகியம் அப்படின்னு பேரு. ராகமின்மை. விராகம்னா என்ன அர்த்தம், ராகமின்மை, ஆசையின்மை. இதுல வந்து பாத்தீங்கன்னா வீக் வந்து பாத்தீங்கன்னா ஆசை இன்மைன்னு, விகத்தனா இல்லாததுன்னு அர்த்தம். அதே நேரத்தை எங்க ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வி ஃபார் விசேஷ ராகம்னு போடுவாங்க. வி ஃபார் விசேஷ ராகம். நமக்கெல்லாம் இந்த வைராகியம் எதுக்காக அடாப்ட் பண்றோம் யோசிச்சு பாருங்க. எதுக்காக? சமாதி வேணும் தானே. சமாதி வேணான்னு ஒருத்தர் நினைச்சிட்டா அப்படின்னா அவன் பாட்டுக்கு ஃப்ரீயா இருக்க. எதுக்கு வைராகியம்? உலகத்துல இருக்கிறவங்களுக்கு வைராகியத்தை யாராவது பிரிஸ்கிரைப் பண்றாங்க? உலகத்துல இருக்கிறவங்க யாருக்குமே வைராகியம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் போகம் பண்ணணும். அப்ப எப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் நான் சமாதியை அடையணும், ஈஸ்வரனை தரிசனம் பண்ணணும், ஆத்ம தரிசனம் எனக்கு உண்டாகணும்னு எவனுக்கு ஒரு ஸ்பெஷலான ஆசை உண்டாகுதோ, ஸ்பெஷல் ஆசை உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் உண்டாகிறது இல்லை. அப்ப அது மாதிரி ஒரு ஸ்பெஷல் ராகம், வி ராகம்னா விசேஷ ராகம். அந்த விசேஷ ராகத்தினால நம்ம என்ன பண்றோம், வைராகியத்தை அடையிறோம். என்ன வைராக்கியம்? எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு வந்து சமாதி தான் வேணும். ஆசை இருக்கா? ஆமா இருக்குல்ல, சமாதி மேல ஆசை இருக்குல்ல. அப்ப அந்த சமாதி மேல இருக்கிற ஆசையினால, ஈஸ்வரன் மேல இருக்கிற ஆசையினால இந்த உலகம் வேணாம்னு ஒருத்தனுக்கு ஒரு எண்ணம் உண்டாச்சு அப்படின்னா அதுதான் வைராக்கியம். அந்த வித்திருஷ்ணசிய, அந்த விதமா எவனுக்கு வைராக்கியம் உண்டாயிட்டோ, அந்த ஆசை நீங்கினவனுக்கு என்ன உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த எண்ணம் உண்டாகுது, எதுவும் வேணாம், இந்த உலகம் வேண்டாம் அப்படின்னு ஒரு தாட் உள்ளுக்குள்ளார திருப்தி உண்டாகுது. போதும், எதுவும் வேணாம் அப்படின்ற எண்ணம். அந்த எண்ணத்துக்கு என்ன பேர் அப்படின்னா வசீகாரம் என்ற பெயரை உடையது. சம்யா அப்படின்னா பேரு. வசீகாரம் என்ற பெயரை உடைய வைராக்கியம் பவதி, வைராக்கியமானது உண்டாகிறது. வசீகாரம் என்ற பெயரை உடைய, வசீகாரம் என்ன அர்த்தம்? வசப்படுத்துதல், வசீகரணம். நான் அவரை வசப்படுத்திட்டேன் நம்ம சொல்றோம்ல, ஏதாவது மந்திர பிரயோகம் பண்ணி வசப்படுத்துறது. இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய வசீகாரம் எது தெரியுங்களா? ஏதாவது மற்ற மனுஷங்களை வசப்படுத்துறதுலாம் இல்லை. எது வசப்படுத்துறது அப்படின்னா வைராக்கியம் தான் இந்த மொத்த உலகத்தையே வசப்படுத்துறது. மொத்த உலகத்துமோ என்ன எந்த விச்சலனமும் பண்ணாம என்ன அசைக்க முடியாம ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிடும். இந்த உலகம் என்ன வேணாலும் வரட்டும், எனக்கு வேணாம் சாமி, எனக்கு ஒண்ணும் வேணாம் சாமி, நான் எதுக்காக முயற்சியே பண்ண மாட்டேன் சாமி அப்படின்னு இருந்தான் அப்படின்னா அவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் வசப்பட்டதாகிறது. அவனுக்கு பேரு, அவன்கிட்ட இருக்கிற வைராக்கியத்துக்கு பேரு அபர வைராக்கியம், வசீகார சம்யா, வசீகாரம் என்ற பெயரை உடைய வைராக்கியம். பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரியர் சொல்லுவார்,
ஸ்திரியோ அன்னபானம் ஆரம்பிச்சிட்டேப்பா. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க ஆரம்பிக்கும் போதுதான் ஸ்ரீ முதல்ல அங்கதான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்திரீ. இன்னைக்கு ஒரு சாமியாரோட வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த சாமியார் சொல்ற, ஏன் ஸ்திரீகளை எல்லாம் பின்னாடி பாக்குறாங்க, முன்னாடி பாக்குற தைரியம் இல்லாத பின்னாடி பாக்குறான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தன்னோட மனைவி பக்கத்துல இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா கண் அப்படியே மெதுவா இன்னொரு ஸ்திரீ பக்கம் போகும். கோயிலுக்கு போனீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும், ஒய்ஃப் எல்லாம் தெரியுமே, அப்படியே மெதுவா ஒரு சைட்ல ஒரு பார்வை போகும். நல்லா இருக்காளே, முடிஞ்சு போச்சு. மேரேஜ் ஆயிடுச்சு இல்லப்பா, உனக்கு ஒய்ஃப் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, 30 வருஷம் 40 வருஷம் ஆச்சு. ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, ஒரு 80 வயசுக்காரர் ஒருத்தர், 75-80 வயசு இருக்கும். அவர் சொன்னார், எல்லாம் உங்களுக்குலாம் வந்து இந்த தாட்டே இருக்காது இல்லச்சி அப்படின்னு. யார் சாமி சொன்னா தாட் இருக்காதுன்னு? கரெக்டா சொன்னாரு. 80 வயசானாலும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை ஜென்மமானாலும் போகாது. எல்லா மனுஷங்களுக்கும் பேசிக் இன்ஸ்டிங்க்ட் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாரமா இருக்கிறது இனப்பெருக்கம். பிரஜா உற்பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா பேஸா இருக்கிறது. அந்த பிரஜா உற்பத்தினால எல்லா ஜீவராசிக்கும், இது வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா முதல் தாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரம்மாவுக்கு உண்டான ஒரே தாட்டு, அகம் பகுஸ்யாம் பிரஜாயேய. முதல்ல அவருக்கு என்ன உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பலவாக ஆவேன். தனியா இருந்தா ஏகாக்கி நேரமத்தே, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா இருந்தா போர் அடிக்குது. யாருக்கு? முதல் பர்சன் நம்ம அப்பா. நம்ம அப்பா பிரம்மா தானே நம்ம அப்பா. நம்ம அப்பாக்கே ப்ராப்ளம், அவருக்கே போர் அடிச்சது தனியா இருக்கிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சதரூபான்னு ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணாரு. ரப்பாவி, நிம்மதியா இருந்திருக்கலாம் இல்ல, இந்த லோக்கமே கிரியேஷன் ஆயிருக்காது இல்ல, ஒய்ஃபை வந்து சேர்த்துக்கிட்டார், உன்னை கிரியேட் பண்ணி ஒய்ஃப் ஆக்கிக்கிட்டார் சதரூபா அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன, ஒய்ஃபா கிரியேட் பண்ணணும்னு என்னாச்சு அப்படின்னா, நான் பலவாக ஆவேன் ஆயிடுச்சு. இந்த உலகம் ஃபுல்லா இவ்வளவு ஆயிடுச்சு. அப்ப டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்து ஜீனுக்குள்ளாரையும் என்ன வயசானாலும், ஏன்னா இந்த இதுதான் அடுத்த சரீரத்துக்கு போகும், அடுத்த சரீரத்துக்கு போகும். ஒவ்வொரு சரீரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா காமம் காமனா இருக்கிறது. காமம் காமன் காமம் வந்து பாத்தீங்கன்னா காமன்னாலும் காமன். சம்ஸ்கிருதத்துல காமன் அப்படின்னா காமனுக்கு பேர் காமன், ராமனுக்கு ஆப்போசிட். இது எல்லாத்துக்கும் காமன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பிக்கும் போது எங்க பாஷிக்காரர்கள் வைராகியத்தை பத்தி பேசுறாங்களோ, வைராகியத்தை பத்தி பேசுற இடத்துல எல்லாம் ஆச்சாரியர் சங்கரர் என்ன பண்ணுவார், ஸ்திரீ அன்னபானாதி. ஆச்சாரியர் சொல்லுவார் சங்கரர், ஸ்திரீ அன்னபானாதி. நான் எப்ப பேசினாலும் நான் என்ன பேசிட்டு இருக்கேன், பூரி மைசூர் பாக்கு இதை தானே பேசுறேன். நான் எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது யோசிச்சு பாருங்க, என்ன சாப்பாட்டு ராமனா இருப்பாரு சாமி, ரொம்ப சாப்பாட்டை பத்தியே பேசுறாரு அப்படின்னு. அப்ப வேற இல்ல, உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பாப்பா, ஸ்திரீகள். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அன்ன பானம். அன்னம்னா சாப்பாடு, பானம்னா குடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யம், உலகத்துல இருக்கிற ஐஸ்வர்யங்கள் அடைகிறது. அதுக்கப்புறம் இது திருஷ்ட விஷய வித்திரஸ்னசிய, இதுதான் திருஷ்ட விஷயம், இந்த லோகத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுற அன்னம், அதுக்கப்புறம் ஸ்திரீகள், அதுக்கப்புறம் குடிக்கிறதுனா நீங்க என்ன எடுக்கலாம், எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜூஸை குடிச்சீங்கன்னா குடிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்பதான் கண்ட்ரோலா இருக்கேன், சுகர் வந்துருச்சு, குடிக்கவே முடியல. இப்போ ரோஸ் மில்கை கொடுத்தீங்கன்னா குடிச்சுக்கிட்டே இருப்பேன், எனக்கு சாப்பாடே வேணாம். என் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கிறதுல 30-40 வருஷத்துல குடிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன் நிறைய நாள். டெய்லி லிட்டர் கணக்குல குடிச்சுக்கிட்டு இருப்பேன். அதில் தான் சுகர் வந்துருச்சு, அந்த தெரியல, ஓவரா குடிச்சது. கூல்ட்ரிங்ஸா குடிச்சுக்கிட்டு இருக்கிறது. ரோஸ் மில்கை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரம் ஃபுல்லா ரோஸ் மில்க் வச்சுன்னா குடிச்சுக்கிட்டே இருப்பேன், எனக்கு சாப்பாடே வேணாம் எனக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா ட்ரங்கரா இருந்தா என்ன பண்ணுவான், என் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க, பீர் கொடுத்தீங்கன்னா போதும், கல்யாணியை கொடுத்தீங்கன்னா போதும், கல்யாணியை குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கல்யாணின்றது ஒரு பீர், யாருக்காவது தெரியாது சொல்றேன், 2000 5000 கல்யாணி, இது மாதிரி நிறைய பிராண்ட்லாம் இருக்கு. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பீர் குடிக்கிறதுல ஒரு சுகம், சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்கா குடிக்கிறதுல சுகம், சில பேருக்கு ரம்மு ஜின்னு இது மாதிரி நிறைய வெரைட்டிலாம் இருக்கு. சில பேருக்கு காஞ்சா குடிக்கிறதுல ரொம்ப சுகம். அன்னபானாதி, அன்னம் பானம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யம், நிறைய பேருக்கு போதை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுற விஷயத்துல இருக்க ஒர்க் பண்ணிட்டே இருப்பான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல நல்ல காரா வாங்கணும், BMW, என்கிட்ட BMW இருக்கு, ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கி ஆகணும், என்னோட லைஃபோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும் அப்படின்னு இருக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாளிகை, ஒரு நல்ல ஒரு 1/2 ஏக்கர் லேண்ட்ல வந்து ஒரு பெருசா ஒரு மாளிகை கட்டினா நல்லா இருக்குமே. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேரை வச்சுட்டு வேலை வாங்கினா எப்படி இருக்கும், ஐஸ்வர்யம். நல்ல ஈஸ்வர பாவம், நான் வந்து ஒரு பெரிய முதலாளியா இருக்கணும், எல்லாத்தையும் லீட் பண்ணணும். பொலிட்டீஷியன் ஆசை இருக்குல்ல, மந்திரி ஆகணும், எல்லாத்துக்கும் வந்து எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும், MP ஆகணும், இது மாதிரிலாம் ஆசை இருக்கு பாத்தீங்களா. இது எல்லாம் ஐஸ்வர்யத்தில் ஆசை.
இந்த எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக விஷயங்கள் எல்லாம் திருஷ்ட விஷய வித்ருஷ்ணஸ்ய, இந்த பார்க்கப்படுகின்ற இந்த உலகத்து விஷயங்கள்ல வைராக்கியம் அடைந்தவனுக்கு, வித்ருஷ்ணஸ்யனா ஆசை இல்லாதவனுக்கு ஒரு கேட்டகரி. இரண்டாவது, சொர்க்க வைதேகிய பிரகிருதி லயத்துவ பிராப்தம். என்னெல்லாம் இருக்கு பரலோகத்துல அப்படின்னா, சொர்க்கம் பரலோகம் வச்சுங்க மொத்தமா, புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம்னு பிரம்மலோகம், மொத்தம் 6 லோகம் நமக்கு மேல இருக்கு. 6 லோகமும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை காட்டிலும் அதிகமான போகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 6 லோகங்கள்லையும் சொர்க்காதின்னு எடுத்துங்க, சொர்க்க முதலிய லோகங்கள்லையும் பரலோக விஷயங்கள்லையும். அதுக்கப்புறம் வைதேகன்னு என்ன அர்த்தம்? வைதேகி காத்திருந்தாலும் ஞாபகத்தை வந்துடக்கூடாது. வைதேகம் அப்படின்னு ஒரு பதவி. வைதேகம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வி தேகம், விகத தேகம், வைதேகம்னு பேர். விகத தேகம்னா தேகம் இல்லாத ஒரு தேவர்கள் இருக்காங்க. தேவர்கள்லயே ஒரு கேட்டகரி அது, தேகமில்லாத தேவர்கள். அந்த தேகமில்லாத தேவர்களோட பதவியை அடையறதுக்கு பேர் வைதேக பிராப்தி. தேவர்களுக்கெல்லாம் என்ன சரீரம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகர்களுக்கெல்லாம் அக்னி சரீரம், நம்மளது வந்து பிருத்திவி சரீரம். நம்மெல்லாம் சாப்பிட்ட சாப்பாடு தானே, உருளைக்கிழங்கும் சாப்பாடு அரிசி தானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரீரமா பரிணமிக்குது. அப்பா அம்மா சாப்பிட்ட சாப்பாடு தான் இந்த தேகம், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு தான் இந்த தேகமா வளர்ந்துருக்கு. அக்னி சரீரம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் ஜோதி சுரூபமான சரீரம், தீ ஜுவால மாதிரி இருப்பாங்க ஒவ்வொருத்தரும். அக்னி தேவதைகள் எல்லாமே, அதனால்தான் அக்னி சரீரம். அப்படி வைதேகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகமே இல்லாதவர்கள். ஆச்சரியம் இல்ல, தேகமே இல்லாத தேவர்கள். சொல்லு, தேகம் இல்லாம இருக்க முடியுமா? ஆமா இருக்க முடியுமே. தூக்கத்துல நீங்க இருக்கீங்கல்ல, தூக்கத்துல தேகம் இருக்கா உங்களுக்கு? ஆனா இருந்தீங்களா? தூக்கத்துல இருந்தீங்களா இல்லையா? தூக்கத்துல இருந்ததுனால தானே காலையில எந்திரிச்சு வர முடியுது. அப்ப தூக்கத்துல நமக்கு தேகம் இருக்கானா? சொப்பனத்துல ஒரு தேகம் கிடைக்குது. சொப்பன தேகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கவாசிகளோட தேகம் மாதிரி. இந்த ஜாகிரதத்துல இருக்கிற தேகம் நம்ம பார்த்திவ சரீரம், பிருத்திவி தத்துவம். அதே நேரத்துல தூக்கத்துல எப்படி வந்து நமக்கு தேகம் இல்லாம நம்ம இருந்தோமோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேகமில்லாத ஒரு தேவதைகள் இருக்காங்க. அவங்களுக்கு பேர் வைதேக பதவி அப்படின்னு பேர். அதான் வைதேகிய. அதுக்கப்புறம் பிரகிருதி லயம்னு ஒண்ணு ஸ்பெஷலா சொல்லியிருக்கோமே சுவாமி. ஒன்னும் தெரியல, என்ன நடந்துச்சுன்னே தெரியல. தூக்கத்துல இருக்கமா, ஒன்னும் தெரியாம காட நித்திரையில, நானும் தெரியல, உலகமும் தெரியல, ஒன்னும் தெரியாம நான் மூழ்கி போயிட்டேன் அப்படின்னா அதுக்கு பேரு பிரகிருதி லயம் அப்படின்னு சொல்றது. 1,00,000 மன்வந்தரங்கள் ஃப்ரீஸ் ஆயிருங்க. அந்த 1,00,000 மன்வந்தரம் ஃப்ரீஸ் ஆயிருக்கிற அந்த பிரகிருதி லயம் துக்கத்தோட கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம இருக்கும். அதுக்கு பேர் வந்து பிரகிருதி லயம். இந்த எல்லா விஷயம் பிராப்தி ஆகிற நிலையில ஆணுஸ்ரவிக்க விஷய, இதுக்கு பேர் தான் ஆணுஸ்ரவிக்க விஷயம்னு பேர். இது எல்லாத்தையும் இந்த புராணங்கள், இதிகாசங்கள், ஸ்ருதிகள் எல்லாமே வியாக்கியானம் பண்ணுது. இந்த விஷயத்துல வித்ருஷ்ணஸ்ய, இந்த விஷயத்திலையும் வைராக்கியம் வந்தவனுக்கு. இந்த 2 விஷயத்தையும் ஏதாவது ஒண்ணு பிரிங்கள சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க லோகத்துக்கு மேல இருக்கிறதெல்லாம் திவ்ய போகங்கள்னு பேர். இதுக்கு மேல இருக்கிறது எல்லாத்துக்கும் திவ்யம். தேவதைகள் அனுபவிக்கிறது எல்லாமே திவ்யம். நம்ம வார்த்தை சொல்றோம்ல, ஒரு பாயசத்தை எடுத்து கொடுத்தா ஐயோ திவ்யமா இருக்குங்க அப்படின்றோம். பாயசம் திவ்யம், பாயசம் எல்லாம் திவ்யம் இல்லை. மேல வந்து பாப்பான், திட்டுவான், ஐயே இந்த பாயசத்தை போய் இவன் குடிக்கிறாயா அப்படின்னு. அவனுக்கு என்ன தெரியும் தெரியுங்களா? இந்த பால் கெட்டு போனா என்னன்றது அவனுக்கு தெரியும். பால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் கழிச்சு பால் என்ன ஆயிடும் ஸ்மெல் பண்ண முடியுமா உங்களால? கோயில் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பின்பக்கம் அபிஷேகம் பண்ணி வரும் பாத்தீங்களா, அந்த இடத்துல அந்த இருக்கிற கீழே இருக்கிற ஓபன் பண்ணி பார்த்தா தெரியும், குப்புடு ஒரு வாடை வரும் பால். இந்த பாலை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சாப்பிட்டுட்டு இருக்கோம். பால் பாயசம்னு உள்ள போய் அது என்ன பண்ணிருக்கோம், அவ்வளவு ஸ்மெல் வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? சித்தர்கள் பாடியிருக்காங்க, நான் சாப்பிட்ட ஃபுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா மலமா வெளியேறுது. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா மலத்தை தான் நான் சாப்பிட்டுருக்கணும். யோசிச்சு பாருங்க, மலத்தை தான் நான் வந்து வேற ஒரு ஃபார்ம்ல சாப்பிட்டுருக்கணும். இத வந்து தேவர்கள் பார்ப்பாங்க. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலம் இருக்குல்ல, நம்ம காலம் அல்பமான காலம், நம்ம சாப்பிடுறது நிமிஷத்துல முடிச்சிருது. அவங்களுக்கு நம்மளோட 1 வருஷ காலம் அவங்களுக்கு என்னது, ஒரு நாள். அப்போ இன்னைக்கு சாப்பிட்டது வந்து பாத்தீங்கன்னா மறுநாள், இன்னைக்கு சாப்பிட்ட நல்ல ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் மலமா ஆகிறத
அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா அடுத்த செகண்ட்ல பார்ப்பாங்க. நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு அடுத்த செகண்ட்ல வந்து மலமாகிறத நமக்கு மறுநாள் ஆகுது, ஆனா அவனுக்கு அடுத்த க்ஷணத்திலேயே அவனுக்கு தெரியும். பாப்பான் மனுஷன் வந்து மனுஷன் வந்து மலத்தை சாப்பிட்டுட்டு இருக்காயா அப்படின்னு. நம்ம இங்க சொல்லுவோம் திவ்யமா இருக்குல்ல பாயசம் அப்படின்னு. இதான் டிஃப்ரெண்ட். அப்போ இந்த லோக்கத்துல இருக்கக்கூடிய அப்ப அவங்க எதெல்லாம் சாப்பிடுவாங்க சாமினா, வெறும் ஸ்மெல்ல மட்டும் எடுக்கிறேங்க, திவ்ய சுகம்னு பேர். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷன் இல்லாத திவ்ய சுகம் தேவர்களுக்கு அனுபவிக்கப்படுது. இந்த திவ்யம் தேவதைகள் அனுபவிக்கிறது திவ்யம், நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் அதிவ்யம் அதிவ்யம். அதான் சொல்றேன் திவ்யா திவ்ய திவ்ய அதிவ்ய திவ்யா திவ்ய விஷய. திவ்யா திவ்யனா பிரிக்கணும், திவ்ய அதிவ்ய ஆப்போசிட். தேவதைகள் அனுபவிக்கக்கூடியது திவ்யம், மனிதர்கள் அனுபவிக்கிறதும் கீழே இருக்க ஜீவர்கள் அனுபவிக்கிறதும் அதிவ்யம். இந்த ரெண்டு விஷயத்திலையும் விஷய சம்பிரயோகே அபி முக்கியமானது. விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கின்ற நிலையிலும் இப்ப நம்ம இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிராப்தி ஆகுமா, ஆகுது. நான் வைராக்கியம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வெறுக்கிறதுன்னு ஒதுக்குறாங்க. வெறுக்கிறதுன்னு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் விரும்புவீங்க, நல்லா தெரிஞ்சுங்க. நான் நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம்னா வெறுக்கிறது அப்படின்னு. வெறுத்து போயிட்டான் அவன். அப்ப என்ன அர்த்தம்னா வெறுத்து போயிட்டானா ஒரு காலத்துல திரும்பவும் அவன் விரும்புவான்னு அர்த்தம். வைராக்கியம்ன்றதுக்கு அர்த்தம் வெறுப்பு இல்லை, விருப்பமின்மை, நல்லா தெரிஞ்சுங்க. விருப்பம் இல்லாம இருக்கிறது, இச்சை இல்லாம இருக்கிறது வேற, வெறுக்கிறது வேற. எப்பவுமே வெறுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலத்துல அது மேல உங்களுக்கு வைராக்கியம் இல்லாம விரும்பி அதுல மோகம் அடைவீங்க நீங்க. அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா சம்பிரயோகே அபி. உங்களுக்கு பிராரப்த வசத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னு கிடைக்கும். அந்த பிராரப்த வசத்தினால ஒண்ணு அவைலபிளா உங்களை வந்து அடையும் போதும் கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வாஸ்தவம் இல்லை, இது பொய்யானது, இது திருஷ்யம், இதுல தோஷங்கள் இருக்கு அப்படின்னு தோஷ சிந்தனையினால இத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல சித்தசிய விஷய தோஷ தரிசினா. சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் கிடைக்க கிடைக்க தோஷ தரிசனம் உண்டாகும். இதுல எல்லாத்துலயும் எனக்கு இது வேணும் வேணும்ன்ற எண்ணம் என்ன ஆயிடும், இல்லாம போயிடும். எனக்கு வேணும்ன்ற எண்ணம் இருக்கவே இருக்காது. எனக்கு வேண்டி வேண்டி ஒன்னு அடையிறது இல்லை. வேண்டி வேண்டி அடையிறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆசை. எனக்கு என்ன கிடைக்குதோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இது பிராரப்தத்தினால சம்பவிக்குதுன்னு அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுல மோகம் இல்லாம அதுல பெரிய பற்றுதல் இல்லாம நம்ம சொல்றோம்ல, கீதால சொல்லிட்டு இருக்கமே சுகதுக்கே சமயகிருத்வா லாபா லாபோ ஜயா ஜயோ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாப்பம் அவாப்சியசி. கீதால வந்து பாத்தீங்கன்னா படிச்ச ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வரணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல வந்து சுகதுக்கமான விஷயங்கள் பிராப்தி ஆகும் போதும் இது எல்லாம் சம்சார காரணம், இது எல்லாமே தோஷம் அப்படின்னு பின்னாடி பேச போறோம். இதெல்லாம் டீட்டெயிலா பேச போறோம், சூத்திரங்கள் வரப்போகுது. அப்ப தோஷ தரிசனம் பண்றவனுக்கு சம்பிரஜான பலாத். சம்பிரஜானம்னு என்ன அர்த்தம், பிரித்து பார்த்ததுக்கு பேர் சம்பிரஜானம். சம்பிரஜான பலாத். சம்பிரஜானம்னு என்ன அர்த்தம், நல்ல அறிவை வச்சுக்கிட்டு விவேகத்தை வச்சுக்கிட்டு இது திருஷ்யம் நான் திரஷ்டா, இது திருஷ்யம் நான் திரஷ்டா அப்படின்னு பண்ற எனக்கு என்னெல்லாம் அவைலபிள் ஆகுதோ அதுல எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சம்பிரஜான பலாத். சம்பிரஜானம் சொல்லக்கூடிய விவேகத்தோட பலத்தினால அனாபோகாத்மிகா என்ஜாய் பண்ணாம இருக்கிறது. எந்த விஷயம் கேட்டாலும் கொடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பாயசம் உள்ள போயிடுது, அவ்வளவுதான். ஆஹா சூப்பர், இனிமே எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டீங்க அப்படின்னா சிங்க் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன பிராப்தி ஆகுதோ அதை வந்து பாத்தீங்கன்னா போகம் பண்ணாம ஸ்வீகாரம் பண்றது. எப்படி இருக்கிறது அதான் நான் சொன்னேன், சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபோ ஜயா ஜயோ ததோ யுத்தா. யுத்தம் பண்ணணும், எல்லா காரியங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எதையும் என்ஜாய் பண்ணக்கூடாது. என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னா சிங்க் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். என்ஜாய் பண்ணாம அனாபோகாத்மிகா. அந்த இடத்துல முக்கியமானது ஒண்ணு சொல்றாரு. அந்த இடத்துல என்ன இருக்கணும், வைராகிகள் என்ன பண்றாங்கன்னா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒதுக்கி தள்ளுறதுலேயே இருப்பாங்க. ஐயோ ஐயோ வேணாம் 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 அப்படின்னு ஒதுக்கி தள்ளினீங்கன்னா இன்னும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விவேக பலம் இல்லைன்னு அர்த்தம். ஆச்சாரியர் சொல்றாரு ஹேய உபாதேய சூன்ய. வைராக்கியம் மெதுவா 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 திடப்படும். ஆரம்ப காலகட்டத்தில இருந்து ஓரளவு அவாய்ட் பண்ணணும். ஆனா அவாய்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா முடிவானது இல்லை. விவேகம் வரணும். விவேகம் வர 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 மெதுவா மெதுவா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா எது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் மனசு என்ன பண்ணும் அப்படின்னா பிடிக்கல அப்படின்னு தள்ளுறதும் இருக்காது,
பிடிச்சது அப்படின்னு ஸ்வீகாரம் பண்றதும் இருக்காது. என்ன கேட்டீங்க அப்படின்னா, சாமி உங்களுக்கு ஏதாவது பிடிக்குமே அப்படின்னா ஒன்றும் பிடிக்காது, என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவோம், இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாண்டடும் இருக்காது, அன்வான்டும் இருக்காது. ஹேய உபாதேய சூன்ய. ஹேய உபாதேயம்னா தள்ளுதல், இது வேணான்னு தியாகம் பண்றதுக்கு பேர் ஹேயம்னு பேர். எனக்கு வேணாச்சு, எனக்கு பிடிக்காதுச்சு, எனக்கு வேணாச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹேயம். எனக்கு வேணுச்சு, எனக்கு வேணுச்சு, எனக்கு வேணும் அப்படின்னா அது உபாதேயம், கிரகணம் பண்றது. ஹேயம்னா தியாகம் பண்றது, உபாதேயம்னா கிரகணம் பண்றது. எனக்கு வேணும் வேணும்னு தேடி அலையிறது உபாதேயம், எனக்கு வேணா வேணான்னு விளக்கிறதுக்கு பேரு ஹேயம். இந்த ரெண்டும் இல்லாம விஷயம் கிடைக்கும் போது விஷயத்தோட சந்நிதியில, நான் இன்னைக்கு கீதால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே வந்துகிட்டு இருக்கு. புமான் சரத்தி நிஸ்பிருக 69வது ஸ்லோகம் 2வது அத்தியாயத்துல பார்த்திருக்கேன். விகாய காமான்ய சர்வான் புமான் சரத்தி நிஸ்பிருக நிர்மமோ நிரகங்காரக சாந்தி மதிகச்சதி 2வது 69வது ஸ்லோகம் பகவத்கீதையில 2:69. இந்த உலகத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே எங்கேயாவது போக முடியாது, ஓடிட முடியாது. சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கும் போது உங்க இந்த தேகத்துக்கு பிராரப்தத்தினால சிலது கிடைக்கும், சிலது கிடைக்காது. சில சமயம் சுகம் கிடைக்கும், சில சமயம் துக்க வஸ்துக்கள் கிடைக்கும். சுக வஸ்துக்களும் துக்க வஸ்துக்களும் பிராப்தியாகிற நிலையிலையும் எவனுடைய சித்தம் வந்து பாத்தீங்கன்னா தள்ளுதல் கொல்லுதல், தியாகம் பண்றதும் இல்லாம கிரகணம் பண்றதுக்கும் ஆசை இல்லாம ஒரே மாதிரி சமநிலையில இருக்கோ, அந்த இடத்துக்கு பேர் என்ன பேருனா சூன்யா. ஹேய உபாதேய சூன்யா. கொல்லுதலும் தள்ளுதலும் இல்லாமல், தள்ளுதலும் கொல்லுதலும் இல்லாத அந்த நிலைக்கு பேரு, மனசோட ஸ்திதிக்கு பேரு வசீகார சம்யா வைராக்கியம் அப்படின்னு பேரு. அப்படி இருக்கா அப்படின்னா அப்படியே இருப்பான், ஒன்னும் இருக்காது. எது வந்தாலும் சரி, எது போனாலும் சரி. அப்படி இருந்தான் அப்படின்னா அவனுக்கு வைராக்கிய வசீகார வைராக்கியம் அடைந்தது அப்படின்னு பெயராகிறது. மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு அஷ்டமி, நாளை மறுநாள் கிளாஸ் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நமஸ்காரம் நமஸ்காரம். விவேகத்து மூலமா வைராக்கியம் வரணும். வெறுப்பு மூலமா வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னா, வெறுத்தீங்க அப்படின்னா ஒரு நாணயத்தோட 2 பக்கம் மாதிரி, ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விருப்பு வெறுப்பு, ராகம் துவேஷம். நீங்க ராகம் பட்டீங்கன்னா பின்னாடியே துவேஷம் இருக்கு, நீங்க துவேஷப்பட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடியே ராகம் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா காயினை சுண்டி விட்டா 2ம் தலையில மாறி மாறி வரும். அதனால ராகத்வேஷத்துல இருந்து போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இருக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்றது. பிராரப்தத்துல என்ன வருதோ ஆசை இல்லாம வெறுப்பு இல்லாம இது பிராரப்தத்தினால சித்திக்குது அப்படின்னு மோகம் இல்லாம இருக்கும். அதுதான் வைராக்கியத்தை கொடுக்கும். வெறும் இதா எந்த சேஞ்சும் இல்லாம நிர்விகாரமா நிக்கிறதுக்கு பேர் தான், விகாரம் இல்லாம சஞ்சலம் இல்லாம நிக்கிறது பேர் தான் வசீகார வைராக்கியம்னு பேர். இதை தான் பிராப்தி பண்ணணும். ஹரியோம். என்னமா? ஆமா, இதேதான் அந்த இடத்துல பிரிக்கல இதெல்லாம். ஆமா, தோஷானு தர்ஷனம் அதேதான். இங்கே தோஷ தரிசனகன் இருக்குல்ல, இதெல்லாம் பின்னாடி வரப்போகுது. இங்க நான் சொல்றது எல்லாமே எப்படி நம்ம பகவத்கீதையில 2வது சாப்டர் திரும்ப அப்படியே 16 சாப்டர் வரைக்கும், திரும்ப 16 சாப்டர் நம்ம 2வது சாப்டர்ல படிச்சதுதான் படிக்க போறோம் எலாபரேட்டா. அதே மாதிரி இப்ப நம்ம படிக்கிறது எல்லாத்தையும் இதுக்கு இப்ப நம்ம பாஷ்யத்துல பாக்குறது எல்லாமே சூத்திரமா வரப்போகுது. இப்ப நான் சொல்றது எல்லாமே பின்னாடி சூத்திரமா அடுத்தடுத்த இதுல வரப்போகுது. அதனால நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கிட்டே வரப்போறோம் பின்னாடி.